எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கான முன்னாயத்த செயலமைப்பு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான செயலமைப்பு தொடரில் மீண்டும் ஒரு அரசாங்க நிர்வாகத்துடன் தொடர்பட்ட விடய ஆய்வு 2 என அழைக்கப்படுகின்ற கிரகித்தல் சார்ந்த செயலமர்வில் சந்திக்கிறோம். கடந்த செயலமர்வில் இந்த வினாத்தாளனுடைய இறுதி பகுதியில் காணப்படக்கூடிய சில வினாக்களுக்கான விடைகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து ஓரளவுக்கு கடினமான உரைப்பகுதிகளை கொண்டவை என்கிற ஆரம்ப வினாக்களை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். கடந்த செயலமர்வில் நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையானவர்கள் இதை பயிற்சி செய்து கொண்டு வர இல்லைங்கிற காரணத்தால் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குகிற நோக்கத்துக்காக இந்த வினாத்தாளினுடைய இறுதி பகுதியில் காணப்பட்ட வினாக்களை நாங்கள் பார்த்துருந்தோம். இன்றைக்கு இந்த தொடக்க பகுதி பார்ப்போம். நீங்கள் இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சையினுடைய விடய ஆய்வு 2 அரசாங்க நிர்வாகத்தோடு தொடர்பட்ட விடய ஆய்வு 2 என்று அழைக்கப்படுகிற வினாத்தாளினுடைய கட்டமைப்பு தொடர்பாக நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. நிச்சயமாக ஒரு கட்டுரை ஒன்று வரும், பெரிய சுருக்கம் வரும், சின்ன சுருக்கம் வரும். இது தவிர புறவயத்தன்மை வாய்ந்த வினாக்கள் வரும். புறவயத்தன்மை வாய்ந்த வினாக்கள் என்றால் இந்த ஆம் இல்லை அல்லது ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது, சரி பிழை, 4 கூற்றுக்களை தந்து சரியான கூற்றினை கண்டுபிடிப்பது, இந்த மாதிரியான வினாக்களும் கணிசமான பகுதி வரலாம். ஏறத்தாழ 40 புள்ளிகளுக்கு குறையாமல் இவ்வகையான வினாக்கள் வந்து சேரும். அந்த மாதிரியான வினாக்களை நாங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். தொடர்ந்து வருகிற செயலமர்வுகளில் நாங்கள் கட்டுரைகளையும் தயார் செய்ய வேண்டும். சில கட்டுரைகள் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானவை. சூழல் பாதுகாப்பு தொடர்பான கட்டுரைகள் அல்லது சூழலுக்கு சிநேகமான சக்தி வளங்கள் அல்லது பசுமை சக்தி வளங்கள், கிரீன் எனர்ஜி என்று சொல்லுவோம். இப்போ இப்படியான சில விடயங்கள் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானவை. அவை சார்ந்த அதுபோல் போதைப்பொருள், ஆயுத கடத்தல் என்பவற்றினால் உலகத்துக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள், இப்படி இருக்கக்கூடிய விடயங்கள் பல காலமாக ட்ரெண்டாகவே இருந்து கொண்டிருக்கு. பல காலமாக அது அந்தந்த காலங்களினுடைய நிகழ்கால போக்குகள் என்பதாக இருந்திருக்கு. இப்போ இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக நீங்கள் சில கட்டுரைகளை நீங்களாகவே தயார் செய்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறான விடயங்கள் சம்பந்தப்பட்ட தரவுகளை சேகரிக்க வேண்டும். உதாரணத்துக்கு இலங்கைக்கு மீளுருவாக்கத்தக்க சக்தி வளங்கள் அல்லது பசுமை சக்தி வளங்கள், சூழலுக்கு நட்பான சக்தி வளங்கள், எந்த பெயரை சொல்லப்பட்டாலும் நாங்கள் கிரீன் எனர்ஜி என்று சொல்லுகிறது. காற்றாலைகள் மூலமான மின்சாரம், அதுபோல் சூரிய சக்தி, கடலலை மற்றும் நீர் மின்சாரம், கடலலைகளிலிருந்து புறப்படுகிற மின்சாரம், நீர் மின்சாரம் போன்ற அந்த விடயங்களை உள்ளடக்கியதாக நாங்கள் சில கட்டுரைகளை தயார்படுத்த வேண்டியிருக்கு. அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் இலங்கைக்கு ஏன் பொருத்தமானது என்பதை பற்றி இந்த தகவல்களை நீங்கள் கண்டபடி யாரோ எழுதின பேப்பரில் புத்தகங்கள் எல்லாம் எடுக்கக்கூடாது. அரசாங்க ஆவணங்களில் இருந்து எடுக்கவும். அதுதான் மிக முக்கியமான. அரசாங்கத்தினுடைய ஆவணங்கள், அறிக்கைகள், அதனுடைய செயலாற்றுகை வெளியீடுகள் போன்றவற்றில் இருந்து தான் அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். உத்தியோகபூர்வமான அரசு வெளியீடுகளில் இருந்து தகவல் பெற வேண்டும். சரி, இந்த மாதிரியான அதுபோல் இலங்கைக்கு குறிப்பாக இலங்கையினுடைய நகரங்கள், பெருநகரங்களில் கழிவகற்றல் தொடர்பாக காணப்படக்கூடிய பிரச்சனைகள், அவற்றுக்கான தீர்வுகள், அதுபோல் இலங்கையினுடைய நகரங்கள், பெருநகரங்கள், குறிப்பாக தலைநகரம் இந்த பகுதியில் காணப்படுகிற போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஏற்படுகிற சமூக பொருளாதார பாதிப்புகள், அவற்றின் தீர்வுகள், சமூக பொருளாதார பாதிப்புகள் மற்றும் அவற்றினுடைய தீர்வுகள் போன்ற விடயங்கள் பற்றியெல்லாம் நீங்கள் கட்டுரைகளை தயார் செய்யலாம். சுயமாகவே இந்த மாதிரியான விடயங்களை பற்றி பார்க்கலாம். அதுபோல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டவிரோத ஆயுதங்களினுடைய கையாளர்கள் அல்லது ஆயுத கடத்தல்கள் ஏற்படுத்தக்கூடிய சமூக தாக்கம், அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான உபாயங்கள், பெருமளவான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இது சமூக அமைதிக்கு அல்லது சமூக சகவாழ்வுக்கு, சமூகத்தினுடைய ஒவ்வொரு பரிணாமங்களில் இது வகையான ஒவ்வொரு பரிமாணங்கள், பரிணாமங்களில் பரிமாணங்கள்
ஒவ்வொரு டைமென்ஷன் எவ்வகையான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி இதை கையாள வேண்டியதன் முக்கியத்துவம், கையாளக்கூடிய முறைகள், வாத பிரதிவாதங்கள், இதை உள்ளடக்கியதாக ஒரு கட்டுரையை தயார் செய்யலாம். அதுபோல் எதிர்கால சந்ததியின் மீதும் நிகழ்கால சமூக பொருளாதார துறைகளின் மீதும், சமூகம், பொருளாதாரம், பண்பாடு, கல்வி, இப்படி இருக்கக்கூடிய துறைகளின் மீதும் போதைப் பொருட்கள் உண்டாக்கக்கூடிய தாக்கங்கள், அவற்றிலிருந்து சமூகத்தை மீட்டெடுப்பதற்கான பொறிமுறைகள் அல்லது நிகழ்ச்சி திட்டங்கள், செயற்பாடுகள், இந்த மாதிரியாக பரந்த வீச்சில் உங்களுடைய வாசிப்பும் அது சார்ந்த தேடலும் தகவல் சேகரிப்புகளும் இருக்க வேணும். இப்படி படிக்கிறதன் மூலமாக நீங்கள் நிறைய பொதறிவு விடயங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். இப்படி விடயங்களை படிக்கிற நேரங்களில் இந்த துறைகள் சார்ந்த பல்வேறு விதமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல்கள் கட்டுரைகளை வரைவதற்கு மட்டுமல்ல, வாசிப்பு பழக்கத்துக்கு ஊடாக அவற்றை நீங்கள் தேடி வாசிக்கிற போது கிரகிக்கிற ஆற்றல் மேலும் உங்களுக்கு அதிகரிக்கும். பொது அறிவு சார்ந்த தகவல்கள் உங்களுடைய கையில் இருக்கும். பொது அறிவு சார்ந்த கட்டுரை வினாக்கள் எல்லாம் வேணும். 5 கட்டுரை வினாக்கள் 40 புள்ளிகளுக்கு வாழும். அதுக்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் சேகரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இதை உள்ளடக்கியதாக நீங்கள் இப்போ இருந்தே உங்களுடைய முயற்சிகளை ஆரம்பிங்க. ஏன் இவ்வளவு சொல்லுகிறேன் என்றால், அவ்வப்போது உங்களை ஊக்கப்படுத்துகிறது, மோட்டிவேட் பண்ணுறது என்னுடைய வேலை. தருகிற வினாத்தாள்களை அந்த நேர அளவுக்குள்ள, அந்த கால பிரமாணத்துக்குள்ளே உங்களால் செய்ய முடிகிறதா, 2 மணிக்கு 2 மணி நேரத்தில் செய்ய முடியுதா என்கிறதையும் பரிசீலித்து பாருங்க. அதுக்கான நுட்பங்கள் சில முடிய இல்லை என்று சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இதுதானே மக்க நிப்பாட்டவும் ஒன் பண்ணி போட்டு சத்தம் போட்டிங்கன்னா ஏதோ ஒரு நோக்கத்தோட சகானாசியா என்ன நோக்கம் எனக்கு தெரிய இல்லை. நான் ஓப்பன் ஒன் பண்ணி கழிச்சிங்கண்டா சாரி மியூட் பண்ண. சரி சரி. அப்போ உங்களுடைய முயற்சி இந்த வடிவங்களில் இருக்கட்டுமே. நவீனாத்தாள்களை உரிய நேரத்துக்குள்ளே செய்ய முடியுதான்னு பார்க்குறது. அதை தவிர கட்டுரைகள், பொது அறிவு என்று சொல்லி எல்லா பரிமாணங்களையும் பயன் தரக்கூடிய நான் சொன்ன மாதிரியான தலைப்புகளுக்குள்ள உங்களுடைய தேடல்கள் இருக்கிறது நல்லது. சரி, இப்போ நான் இந்த வினாத்தாளுக்குள்ளே போகிறேன். எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்கவும் என குறிப்பிடப்பட்டு தரப்பட்டுள்ள ஒவ்வொரு உரைப்பகுதிகளினாலும் வெளிப்படுத்தப்படும் தகவல்களினை அடிப்படையாக கொண்டு 1 தொடக்கம் 11 வரையிலான வினாக்களின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள முடிவுகளுக்கு தரப்பட்டுள்ள ஆம் அல்லது இல்லை அல்லது நிச்சயிக்க முடியாது என்ற கூற்றுக்களுள் குறித்த முடிவு சரியாயின் ஆம் என்பதையும் பிழையாயின் இல்லை என்பதையும், கூற்று தொடர்பாக தீர்மானிக்க இயலாதாயின் நிச்சயிக்க முடியாது என்பதையும் குறிப்பதற்கு பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக என்று சொல்லி சொல்லப்பட்டது. தரப்பட்டுள்ள ஒவ்வொரு உரைப்பகுதிகளினாலும் வெளிப்படுத்தப்படும் தகவல்களினை அடிப்படையாக கொண்டு 1 தொடக்கம் 11 வரையிலான வினாக்களின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள முடிவுகளுக்கு தரப்பட்டுள்ள ஆம் அல்லது இல்லை அல்லது நிச்சயிக்க முடியாது என்ற கூற்றுக்களுள் குறித்த முடிவு சரியாயின் ஆம் என்பதையும் பிழையாயின் இல்லை என்பதையும், கூற்று தொடர்பாக தீர்மானிக்க இயலாதாயின் நிச்சயிக்க முடியாது என்பதையும் குறிப்பதற்கு பொருத்தமான விடையங்கள் கோடுக. இப்போ எங்களுக்கு தெரியுது, இதுக்கு நான் இன்னும் விளக்கம் சொல்ல தேவையில்லை. சரிதானே? இதில் பொருத்தமான விடைக்கு கோடு போட சொல்லியிருக்கிறாங்க. அறிவுறுத்தல் எப்போவுமே தெளிவாக வாசிக்க வேணும், விளங்கிக் கொள்ள வேணும். இதுக்கு பிறகு தரப்பட்ட பந்தியை நாங்கள் வாசிப்போம். நானும் நீங்களும் சேர்ந்து வாசிக்கிறோம். எவரேனும் நீதிவான் அல்லது பொலிசு பரிசோதகர் வரிசை பதவிக்கு குறையாத பதவியுடைய எவரேனும் பொலிசு அலுவலர் ஏதேனும் சட்டவிரோத கூட்டத்தை அல்லது ஏதேனும் சட்டவிரோத கூட்டத்தை அல்லது பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய சாத்தியமுள்ள 5 அல்லது 5க்கு
அதிகமான ஆட்களை கொண்ட ஏதேனும் கூட்டத்தை கலைந்து செல்லும்படி ஆணையிடலாம் என்பதுடன் அதன் மேல் அதற்கிணங்க கலைந்து செல்லுதல் அத்தகைய கூட்டத்தினரின் கடமையாதலும் வேண்டும். அங்கனம் ஆணையிடப்பட்டதன் மேல் அத்தகைய கூட்டம் எதுவும் கலைந்து செல்லாவிடின், அல்லது அங்கனம் ஆணையிடப்படாமல் இருந்தும் கலைந்து செல்லாதிருக்கும் தீர்மானம் ஒன்றை காட்டும் அத்தகைய ஒரு விதத்தில் அக்கூட்டம் நடந்து கொண்டால் நீதிவான் அல்லது பொலிசு அலுவலர் அக்கூட்டத்தை கலைப்பதற்கு நியாயமான அளவில் அவசியமாக கூடியவாறான அத்தகைய பலோத்காரத்தை பிரயோகிப்பதன் மூலம் அத்தகைய கூட்டத்தை கலைக்க முற்படலாம். அத்துடன் அத்தகைய கூட்டத்தை கலைக்கும் நோக்கத்துக்காகவும் அத்துடன் அவசியமாயின் அத்தகைய கூட்டத்தை கலைக்கும் முகமாகவோ அல்லது சட்டத்திற்கிணங்க அவர்களை தண்டிப்பதற்காகவோ அக்கூட்டத்தின் பகுதியினராக உள்ள ஆட்களை கைது செய்து மறைத்து வைக்கும் நோக்கத்திற்காகவும் இலங்கையின் அல்லது வேறேதேனும் நாட்டின் ஏதேனும் தரைப்படையின், கடற்படையின் அல்லது வான்படையின் உறுப்பினராகவும் அத்தகைய தன்மையில் செயற்படுபவராகவும் இல்லாத ஆள் எவரினதும் உதவியை கோரலாம். அத்தகைய கூட்டம் எதுவும் வேறு விதத்தில் கலைக்கப்பட முடியாததாகவும் அத்துடன் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக அது கலைக்கப்பட வேண்டியது அவசியமாகவும் இருப்பின் ஒரு நீதிவான் அல்லது அந்த பெரும்பாகத்தின் பெரும்பாக செயலாளர் அல்லது பொலிசு கண்காணிப்பாளர் வரிசை பதவிக்கு குறியாத பதவியுடைய பொலிசு அலுவலர் எவரும் இலங்கை தரைப்படையின், கடற்படையின் அல்லது வான்படையின் எவரேனும் வீரரை தமது ஆணையின் கீழ் கொண்டுள்ளவரான ஆணை பெற்ற அல்லது ஆணை பெறாத அலுவலர் எவரையும் இராணுவ வலுவை பயன்படுத்தி அத்தகைய கூட்டத்தை கலைக்கும்படியும் அக்கூட்டத்தை கலைப்பதற்கு அல்லது சட்டத்திற்கிணங்க அவர்களை தண்டிப்பதற்கு அவசியமாக கூடிய அக்கூட்டத்தின் பகுதியினராயுள்ள அத்தகைய ஆட்களை கைது செய்யும்படியும் மறைத்து வைக்கும்படியும் தேவைப்படுத்துவதன் மூலம் அதனை கலைக்குமாறு செய்விக்கலாம். ஆணை பெற்ற அல்லது ஆணை பெறாத அத்தகைய அலுவலர் ஒவ்வொருவரும் அவர் தக்கதென கருதும் அத்தகைய விதத்தில் அத்தகைய தேவைப்படுத்தானைக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். ஆனால் அங்கனம் செய்கையில் அக்கூட்டத்தை கலைத்திற்கும் அத்தகைய ஆட்களை கைது செய்து தடுத்து வைப்பதற்கும் எவ்வாறாக எவ்வளவு குறைவாக பலோத்காரத்தை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு குறைவாக பயன்படுத்துதலும் ஆட்களின் உடலுக்கும் ஆதனத்துக்கும் இழைக்கப்படக்கூடிய ஊறுபாட்டை எவ்வளவுக்கு குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு குறைத்தலும் வேண்டும். சரி, திருப்பி ஒருக்கா வாசிப்போம். ஒரு பகுதியாக உடைச்சு வாசித்து கொண்டு வருவோம். எவரேனும் நீதிவான் அல்லது பொலிசு பரிசோதகர் வரிசை பதவிக்கு குறையாத பதவியுடைய எவரேனும் பொலிசு அலுவலர் ஏதேனும் சட்டவிரோத கூட்டத்தை அல்லது பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய சாத்தியமுள்ள 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்களை கொண்ட ஏதேனும் கூட்டத்தை கலைந்து செல்லும்படி ஆணையிடலாம் என்பதுடன் அதன் மேல் அதற்கு இணங்க கலைந்து செல்லுதல் அத்தகைய கூட்டத்தினரின் கடமையாதலும் வேண்டும். இந்த இடத்துல தான் முற்றுப்புள்ளி வருது. இந்த பகுதியில தான் ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு. பாருங்க, எவரேனும் நீதிவான் அல்லது பொலிசு பரிசோதகர் வரிசை பதவிக்கு குறையாத பதவியுடைய எவரேனும் பொலிசு அலுவலர் ஏதேனும் சட்டவிரோத கூட்டத்தை அல்லது பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய சாத்தியமுள்ள 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்களை கொண்ட ஏதேனும் கூட்டத்தை கலைந்து செல்லும்படி ஆணையிடலாம் என்பதுடன் அதன் மேல் அதற்கு இணங்க கலைந்து செல்லுதல் அத்தகைய கூட்டத்தினரின் கடமையாதலும் வேண்டும். இதில் சொல்லப்பட்ட பகுதி யார்? எனக்கு சாராம்சம் எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு ஆள். தேடிப்பா.
ஒன்றில் யார் இருக்கிறீங்க? ஒருத்தரும் இல்லை. அந்த வரிசை பதவிக்கு சொன்ன என்ன? வரிசை பதவிக்கு எங்கேயம்மா சொல்றீங்க? அந்த முதல் வரியில பிறகு போலீஸ் பரிசோதகர் வரிசை பதவிக்கு குறையாதண்டு. ஓ ஓ அது என்னென்றால் போலீஸ் பரிசோதகர்ன்றது போலீஸ் இன்ஸ்பெக்டர். நாங்கள் போலீஸ் தானே. ஓ அந்த அந்த தரத்திலான பதவிக்கு பரிசோதகர் வரிசை பதவி என்று சொல்லுகிறது. அந்த தரத்தில் அமைந்த பதவிக்கு குறையாத ஒரு போலீஸ் உத்தியோகத்தர், ஆக குறைஞ்சது ஒரு போலீஸ் ஓஏசியா இருக்க வேண்டும். அப்போ இதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க? 2 பேர் ஆணையிடக்கூடியவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. யாரு? நீதவானும் போலீஸ் பரிசோதகர், போலீஸ் அலுவலர். நீதவான் போலீஸ் அலுவலர். நீதவான் போலீஸ் அலுவலர் என்ன செய்வார்கள்? ஏதேனும் ஒரு கூட்டத்தை அதாவது 5க்கு மேற்பட்ட கூடி இருந்தா கூடி இருக்க இயலாதுன்னு சொல்லி அவன் ஆணைக்கு இணங்க அந்த கூட்டமே கலைஞ்சிட வேணும் சொல்லப்பட்டது. சட்டவிரோதமான கூட்டத்தை, சட்டவிரோதமான கூட்டம் என்பது 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்களை கொண்டிருந்தால், அதுவும் ஒரு அனுமதி பெறாததாக இருந்தால் அதை நாங்கள் சட்டவிரோதமான கூட்டம் என்றுதான் கருதுகிறோம். இந்த தேர்தல் காலங்கள் எல்லாம் சொல்லுவார்கள், பிரச்சாரத்துக்கு போகிறது 5 அல்லது 5 பேருக்கு குறையத்தான் போகலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது கூட்டமாக என்று. அது ஒரு தேர்தல் சட்டத்திலையும் இல்லை, இங்கே தான் இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தில் அது இருக்குது. 5 பேருக்கு மேற்பட்டு அனுமதி இல்லாமல் கூட்டமாக நிற்கிறாது. வீதியில் சாதாரணமாக 5 பேருக்கு மேலே கூட்டமாக நிற்கக்கூடாது. சரிதான். அப்போ இப்படி ஒரு கூட்டத்தை அவர்கள் கலைந்து செல்லும்படி ஆணையிடலாம். நீதவான் போலீஸ் அலுவலர் சட்டவிரோத கூட்டத்தை கலைந்து செல்லும்படி கட்டளை இடலாம். அதற்கு இணங்க கலைந்து செல்லுதல் அந்த கூட்டத்தினுடைய கடமை. சாதாரணமாக பொதுமக்கள் இந்த சட்டத்தை தெரிஞ்சிருக்க வேணும். அவர்கள் அப்படி ஒரு போலீஸ் பரிசோதகர் தரத்திலான போலீஸ் அலுவலர் அல்லது அவருக்கு மேலே உள்ள தரத்தை சேர்ந்த ஒரு அலுவலர் அவர்களை கலைந்து போகும்படி சொன்னால், அல்லது ஒரு நீதிவான் கலைந்து போகும்படி சொன்னால் அவர்கள் கலைந்து போக வேணும் என்று சொல்லி இருக்கு. அதுக்கு பிறகு சொல்லியிருக்காங்க 2 சிச்சுவேஷன் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அங்கனம் ஆணையிடப்பட்டதன் மேல் அத்தகைய கூட்டம் எதுவும் கலைந்து செல்லாவிடின், அல்லது அங்கனம் ஆணையிடப்படாமல் இருந்தும் கலைந்து செல்லாதிருக்கும் தீர்மானம் ஒன்றை காட்டும் அத்தகையதொரு விதத்தில் அக்கூட்டம் நடந்து கொண்டால் நீதிவான் அல்லது போலீஸ் அலுவலர் அக்கூட்டத்தை கலைப்பதற்கு நியாயமான அளவில் அவசியமாக கூடியவாறான அத்தகைய பலோத்காரத்தை பிரயோகிப்பதன் மூலம் அக்கூட்டத்தை கலைக்க முற்படலாம். இது ஒரு அரைப்புள்ளிதான் போட்டுருக்கு, நாங்கள் இந்த இடத்துல உடைக்கிறோம். இப்போ இங்க பாருங்க, ஆணையிடப்பட்டு கலைந்து செல்லாத போது அவர்கள் மீது பல பிரயோகம் செய்யலாம். வேறு எந்த சந்தர்ப்பத்தில் ஆணையிட்டுத்தான் பல பிரயோகம் செய்ய வேணுமோ? இல்ல ஆணையிடாவிட்டாலும் சார் அவை 5 பேர் இருக்க கூடாது, தாங்களாவே கலைந்து சென்று வேணும். இல்ல சரி, நீங்க சொல்லுகிறது சரி. நான் கேட்கிறேன், ஆணையிடப்பட்டால் அந்த கூட்டம் தீர்மானத்தை கொண்டு இருந்தா அந்த இடத்தை விட்டு தாங்க போக கூடாது, தங்கட இதை தண்டோணுமென்ற மாதிரி அவை நடந்து கொண்டாலும் அதை அதான் விஷயம். என்னன்னா இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆர்டர் பண்ணியாச்சு கலைஞ்சு போங்கொண்டு கலைஞ்சு போக இல்லை, அல்லது நாங்கள் ஆர்டர் பண்ண இல்லை, நாங்கள் கலைஞ்சு போங்கொண்டு சொல்ல இல்லை, ஆனால் அவன் நடந்து கொள்ற விதத்தை பார்க்க எங்களுக்கு தெரியுது இவங்கள் போவென்று சொன்னாலும் போக மாட்டாங்கள். விளங்குதா சொல்றது? ஆணைப்படாமல் இருந்தும் கலைந்து செல்லாதிருக்கும் தீர்மானம் ஒன்றை காட்டும் அத்தகையதொரு விதத்தில் அக்கூட்டம் நடந்து கொண்டால், நீங்க சொன்னாலும் நாங்க போக மாட்டோம் என்று சொல்லுகிற மாதிரி, நாங்க சொல்லல போங்கன்னு சொல்ல இல்லை, ஆனால் சொன்னாலும் இவங்க போக மாட்டாங்கள் என்று நினைக்கிற மாதிரி அது ஒரு டிசிஷனே எங்களுக்கு காட்டுது.
சரிதானே? அவங்களே சொல்லுவாங்க, நீங்க சுடுறேன்னா சுடுங்க, நான் போக மாட்டோம் என்று அவர்களே சொல்லுவார்கள். அப்ப நாங்கள் போங்கன்னு சொல்லல. அப்போ 2 விடயம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆணையிடப்பட்டதன் மேல் அந்த கூட்டம் கலைந்து செல்லாவிட்டால், அல்லது ஆணையிடப்படாமல் இருந்தாலும் கலைந்து செல்லாமல் இருக்கும் தீர்மானம் ஒன்றை காட்டும் விதமாக அந்த கூட்டம் நடந்து கொண்டால், அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு நியாயமான அளவில் அவசியமாக கூடிய பலோத்காரத்தை பிரயோகிப்பதன் மூலம் அந்த கூட்டத்தை கலைக்க முற்படலாம். யார் கலைக்க முற்படலாம்? நீதிவான் அல்லது போலீஸ் அலுவலர். அத்துடன் அத்தகைய கூட்டத்தை கலைக்கும் நோக்கத்திற்காகவும், அத்துடன் அவசியமாயின் அத்தகைய கூட்டத்தை கலைக்கும் முகமாகவோ அல்லது சட்டத்திற்கிணங்க அவர்களை கண்டிப்பதற்காகவோ அக்கூட்டத்தின் பகுதியினராக உள்ள ஆட்களை கைது செய்து மறைத்து வைக்கும் நோக்கத்திற்காகவும், இந்த பகுதி அடைப்புக்குறிக்குள்ள இருக்குது, அதை நாங்கள் விடுவோம், பிரகத வாசிப்போம். இந்த பகுதி இவ்வளவும் அடைப்புக்குறிக்குள்ள இருக்குது. என்ன இதுல ஒரு அடைப்புக்குறி இருக்குது. அப்ப நாங்கள் அந்த பகுதியை விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற பகுதியை வாசிக்கிறோம் பாருங்க. அத்துடன் அத்தகைய கூட்டத்தை கலைக்கும் நோக்கத்துக்காகவும், அத்துடன் அவசியமாயின் அத்தகைய கூட்டத்தை கலைக்கும் முகமாக அல்லது சட்டத்திற்கிணங்க அவர்களை தண்டிப்பதற்காகவோ அக்கூட்டத்தின் பகுதியினராக உள்ள ஆட்களை கைது செய்து மறைத்து வைக்கும் நோக்கத்திற்காகவும் ஆள் எவரினதும் உதவியை கோரலாம். யார் இந்த உதவியை கோரலாம்? அந்த கூட்டத்தை கலைஞ்சு போகிற சொல்லி அல்லது அதில் இருக்கிற ஆக்களை பிடிச்சு ஒரு இடத்துல தடுத்து வைக்கிற அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் யாருடைய உதவியை கோரலாம் நீங்க சொல்லப்பட்டிருக்குது? படையினர் அல்லாத பொதுசனத்தின் உதவியை கோரலாம். விளங்குதா? படையினர் அல்லாத இலங்கையின் அல்லது வேறு ஏதேனும் நாட்டின் ஏதேனும் தரைப்படையின், கடற்படையின் அல்லது வான்படையின் உறுப்பினராகவும் அத்தகைய தன்மையில் செயற்படுவதாகவும் இல்லாத ஆள் எவரினதும் உதவியை கோரலாம். இப்ப நீதவான் தம்பி இதை எப்படி இதுல கட்டி வைங்கன்னு சொல்லி அதுல இருக்கிற ஆட்களை கொண்டு செய்விக்கலாம். போலீசாரோ அல்லது நீதவானோ அவர்களை கலைந்து போக செய்யும்படி, அல்லது அதை பிடிச்சாதான் கலைஞ்சு போகணும், அரெஸ்ட் பண்ண போனாதான் அவர் கலைஞ்சு போகணும் என்ற அடிப்படையில் அவர்களை கைது செய்து மறைத்து வைக்கும் நோக்கத்துக்காக அந்த கூட்டத்தினுடைய அங்கத்தவரான ஆட்களை, பகுதியினராக உள்ள ஆட்களை கைது செய்து மறைத்து வைக்கும் நோக்கத்துக்காக ஆள் எவரினதும் உதவியை கோரலாம். அதுக்கு பிறகு சொல்றாங்க, அத்தகைய கூட்டம் எதுவும் வேறு விதத்தில் கலைக்கப்பட முடியாததாகவும், அத்துடன் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக அது கலைக்கப்பட வேண்டியது அவசியமாகவும் இருப்பின், இந்த அவைய வேறு ஒரு விதத்திலையும் கலைக்க இயலாது, ஆனால் கலைச்சே ஆக வேணும். 2 விஷயம் சொல்லி இருக்கு. அவர்கள் அந்த கூட்டம் கலைக்கப்பட முடியாததாகவும், ஆனால் மக்களுடைய பாதுகாப்பு கருதி அது கலைக்கப்பட்டே ஆக வேணும் இருக்கும்போது ஒரு நீதவான் அல்லது அந்த பெரும்பாகத்தின் பெரும்பாக செயலாளர், பெரும்பாக செயலாளர் என்பது தற்போதைய வகிபாகத்தில் ஒரு அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட செயலாளரை குறிக்கும். ஒரு நீதிவான் அல்லது பெரும்பாகத்தின் பெரும்பாக செயலாளர் அல்லது போலீஸ் கண்காணிப்பாளர் வரிசை பதவிக்கு குறையாத பதவியுடைய போலீஸ் அலுவலர். இது ஒரு போலீஸ் சூப்பரிண்டனுடைய எஸ்பியை குறிக்கும். போலீஸ் கண்காணிப்பாளர் வரிசை பதவிக்கு குறையாத பதவியுடைய போலீஸ் அலுவலர் எவரும் இலங்கை தரைப்படையின், கடற்படையின் அல்லது வான்படையின் எவரேனும் வீரரை தமது ஆணையின்கீழ் கொண்டுள்ளவரான ஆணை பெற்ற அல்லது ஆணை பெறாத அலுவலர் எவரையும் இராணுவ சத்தமா இருக்கு.
எனக்கு தெரியல அவங்களுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி பார்ப்போம். சரி, அப்போ இங்கே கவனிங்க. சரி, அந்த முதல்லையும் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப ரெக்கார்டிங்கில் அவங்களோட பேர் சொல்லி சொல்கிறது வடிவில்லையே. இப்போ இந்த பாருங்க, அத்தகைய கூட்டம் எதுவும் வேறு விதத்தில் கலைக்கப்பட முடியாததாகவும் அத்துடன் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக அது கலைக்கப்பட வேண்டியது அவசியமாகவும் இருப்பின். அப்போ முதலாவது எந்த சூழ்நிலையில் என்று சொல்லியிருக்கு, இந்த கூட்டத்தை வேறு விதமாக கலைக்கவே இயலாது, ஆனால் இவங்களை கலைச்சே ஆக வேணும் என்ற சூழ்நிலையில் ஒரு நீதவான் அல்லது ஒரு அரசாங்க அதிபர் அல்லது ஒரு போலீஸ் சூப்பரிண்டன்ட், என்ன போலீஸ் கண்காணிப்பாளர் என்று சொல்லியிருக்கு, போலீஸ் அத்தியட்சகர் என்று இப்போ நாங்கள் பயன்படுத்துகிறாங்க. போலீஸ் கண்காணிப்பாளர் பதவிக்கு குறையாத பதவியுடைய போலீஸ் அலுவலர் படையினருடைய உதவியை நாடலாம் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இலங்கை தரைப்படை, கடற்படை அல்லது வான்படையில் எவரேனும் வீரரை தமது ஆணையின் கீழ் கொண்டுள்ளவரான ஆணை பெற்ற அல்லது ஆணை பெறாத அலுவலர் எவரையும் இராணுவ வலுவை பயன்படுத்தி அத்தகைய கூட்டத்தை கலைக்கும்படியும் அக்கூட்டத்தை கலைப்பதற்கு அல்லது சட்டத்துக்கிணங்க அவர்களை தண்டிப்பதற்கு அவசியமாக கூடிய அக்கூட்டத்தின் பகுதியினராக உள்ள அத்தகைய ஆட்களை கைது செய்யும்படியும் மறுத்து வைக்கும்படியும் தேவைப்படுத்துவதன் மூலம் அதனை கலைக்குமாறு செய்விக்கலாம். அப்போ இங்க படிப்படியாக சொல்லி கொண்டு வராங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அது வாசிக்கிற போது அந்த பகுதி விளங்கி இருக்கு. என்ன, நாங்கள் இதில் 4 துண்டாக உடைச்சு இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். இதுவரைக்கும் நாங்கள் 4 துண்டாக உடைச்சு இந்த பகுதியை பார்க்குறோம். முதலாவது பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஒரு சமூக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய குழுவினை, சமூக அமைதி பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய ஒரு குழுவை கலைந்து செல்லும்படி கட்டளையிடுகிற அதிகாரம் நீதவானுக்கு அல்லது போலீஸ் அலுவலருக்கு இருக்கு. அப்படி கட்டளையிட்டால் அந்த குழு கலைந்து செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சட்டவிரோதமான குழு அல்லது சமாதானத்தை குழப்பக்கூடிய ஒரு குழுவை கலைந்து செல்லும்படி கட்டளையிடுவதற்கு நீதிவான் அல்லது போலீஸ் அலுவலர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அப்படி அவர்கள் கட்டளையிடும் போது அவர்கள் கலைந்து செல்ல வேண்டும். 2வது படியும் சொல்லப்பட்டிருக்குது, அப்படி கலைந்து செல்லும்படி கட்டளையிட்டதன் மேல் அவர்கள் கலைந்து செல்லவில்லை என்றால், அல்லது கட்டளையிடவில்லை ஆனாலும் கட்டளையிட்டாலும் அவர்கள் கலைந்து செல்ல மாட்டார்கள் என்று அவர்களோட தீர்மானம் தெரிகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை அகற்றுவதற்கு தேவையான அளவிலே அவர்கள் மீது ஒரு பலவந்தத்தை பிரயோகிக்கலாம். அவர்கள் மீது ஒரு பலவந்தமான, அதாவது பலோத்காரத்தை பிரயோகிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியும் பாருங்க, 3வது, அந்த கூட்டத்தை கலைக்கிற நோக்கத்துக்காக அல்லது தண்டிக்கிற நோக்கத்துக்காக அவர்களில் சிலரை பிடிச்சு வைக்க சொல்லி யாராவது ஆட்களின் உதவியை கேட்கலாம். ஆட்கள்கிட்ட சொல்லல, அந்த கூட்டத்தினர் அல்லாத, இராணுவத்தினரும் அல்லாத அல்லது படையினர் அல்லாத நபர்கள்ட்ட யாராவது ஆட்களினுடைய உதவியை கோரலாம். தம்பி இதையை பிடிச்சதுல கட்டி வையுங்க என்ற மாதிரியாக உதவி கோரலாம். அது இலங்கை படையினரோ வெளிநாட்டு படையினரோ அல்லது அந்த மாதிரியான தன்மையில செயற்படுபவர்களோ அல்லாத நபர்கள் எல்லாம் இராணுவ தன்மையற்ற நபர்களினுடைய உதவியை கோரும். முதல் இராணுவத்தினுடைய உதவியை கோரலாம் என்று சொல்லல. 3வது சொல்லப்பட்டிருக்கு, அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக கொஞ்சம் பேரை அதில் பிடிச்சி இருத்தி வச்சால் ஓடிடுவாங்க மிச்சாங்க, அல்லது கொஞ்சம் பேரை அரெஸ்ட் பண்ணி அதை கட்டி வச்சால் போயிடுவாங்க என்ற நோக்கத்துக்காக, அந்த கூட்டத்தை கலைக்கும் நோக்கத்திலேயோ அல்லது அவர்களை தண்டிக்கிற நோக்கத்துக்காகவோ அவர்களை தடுத்து வைக்கும்படி, கைது செய்யும்படி யாரேனும் ஒரு ஆளின் உதவியை கோரலாம். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு, இவங்களை கலைக்கிறதுக்கு வேற வழி இல்லை, ஆனால் கலைச்சே ஆக வேணும், கலைத்தே ஆக வேணும் என்கிற ஒரு கட்டம் வருகிற போது, அப்படி ஒரு நிலைமை உண்டாகும் போது படையினருடைய உதவியை கோரலாம்.
படையினுடைய உதவியை கோரக்கூடியவர்கள் 3 பேரை சொல்லப்பட்ட ஒரு நீதிவான் அல்லது ஒரு பெரும்பாகத்தினுடைய செயலாளர் அல்லது போலீஸ் கண்காணிப்பாளர் அல்லது அதற்கு மேற்பட்ட பதவியுடைய ஒரு போலீஸ் அலுவலர். இவர்கள்தான் படையினருடைய உதவியை கோரலாம். தனக்கு கீழ் ஒரு படைப்பிரிவை கொண்டிருப்பவரோ அல்லது படைப்பிரிவை கொண்டிருக்காமல் அவரே ஒரு படை உறுப்பினராக இருக்கிறவரோ, அதாவது ஆணை கொண்டிருப்பவர் அல்லது ஆணையை கொண்டிருக்காதவர்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு தனக்கு கீழே ஒரு கட்டளையிடும் அணியை கொண்டிருப்பவரோ அல்லது அவ்வாறு கொண்டிருக்காத ஒரு படைய அதிகாரியாகவும் இருக்கு. அவர்கள் இந்த உதவியை கோரலாம். முதல்ல சொல்லப்பட்டிருந்தது படையினர் அல்ல, வேற 6வது ஆக்கள உதவியை கோரலாம். இவையே கலைக்கிறதுக்கு இனி இராணுவத்தை தவிர மிலிட்ரி, ஏன்னா ஆர்மியோ நேவியோ ஏர்ஃபோர்ஸோ யாரோ சரிதானே, அவர்களுடைய உதவியை நாடுவதை தவிர வேற வழி இல்லை என்ற சூழ்நிலை காணப்படுகிற போது இந்த 3 பேர்ல எவராவது ஒருவர் நீதவான், பெரும்பாக செயலாளர் அல்லது ஒரு போலீஸ் கண்காணிப்பாளர் வரிசை பதவிக்கு குறையாத ஒரு போலீஸ் அலுவலர், இவர்களுடைய உதவியை பெற்றுக்கொள்ளலாம். அந்த கூட்டத்தை கலைக்கும்படி, தடுத்து வைக்கும்படி, கைது செய்யும்படி அவர்களுடைய உதவியை கோரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த பகுதி கொஞ்சம் கீழே இருக்கிறபடியாக நான் உருட்டிட்டு வாசிக்கிறேன். ஐந்தாவது துண்டம், ஆணை பெற்ற அல்லது ஆணை பெறாத அத்தகைய அலுவலர் ஒவ்வொருவரும் அவர் தக்கதென கருதும் அத்தகைய விதத்தில் அத்தகைய தேவைப்படுத்த ஆணைக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். அப்ப இவ்வாறு சொல்லப்பட்டால் இந்த நீதவானோ அல்லது பெரும்பாக செயலாளரோ போலீஸ் கண்காணிப்பாளர் வரிசைக்கு குறியாத போலீஸ் அலுவலரோ இவ்வாறு அவர்களுக்கு ஒரு தேவைப்பாட்டை விதிக்கும் போது அந்த படை துறை சார்ந்தவர்களுக்கு, படை உறுப்பினருக்கு இப்படி சொல்லும் போது அவர்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அந்த அவர்கள் சொன்னபடி செய்ய வேண்டும். ஆனால் அங்கனம் செய்கையில் கூட்டத்தை கலைத்தற்கும் அத்தகைய ஆட்களை கைது செய்து தடுத்து வைத்தற்கும் ஏற்றவாறாக எவ்வளவு குறைவாக பலாத்காரத்தை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு குறைவாக பயன்படுத்துதலும், ஆட்களின் உடலுக்கும் ஆதனத்துக்கும் இழைக்கப்படக்கூடிய ஊறுபாட்டை எவ்வளவுக்கு குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு குறைத்தலும் வேண்டும். அப்படி அவர்கள் சொன்ன உடனே கட்டாயம் செய்ய வேணும். அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு 6வது விடயம், அப்படி செய்யும் போது எவ்வளவு குறைவாக பல பிரயோகம் செய்யலாமோ அவ்வளவு தூரத்துக்கு தான் அவர்கள் மீது பலாத்காரத்தை பயன்படுத்த வேண்டும். அதே போல ஆட்களுக்கு அல்லது அவர்களுடைய சொத்துக்களுக்கு ஊறு விளைவிக்கப்படலாம். இப்படி கைது செய்யப்படுகிற போது சில வேலை அடிக்க வேண்டி வரலாம், என்ன, அல்லது அவர் சில வேலையில ஓடிப்போய் ஒரு அறைக்குள்ள பூட்டி போட்டு வந்துட்டாருன்னா கதவை உடைச்சு அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரலாம். ஆனால் அதுக்காக புல்டோசரை கொண்டு விட்டு வீட்டை அடிக்கலாம். கதவை திறந்து அவரை கைது செய்யலாம் என்றால் புல்டோசரை கொண்டு விட்டு வீட்டை அடிக்கிறதோ. அப்போ அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆட்களின் உடலுக்கு ஆதனத்துக்கு இழைக்கக்கூடிய ஊறுபாடு எவ்வளவு குறைவாக இழைக்கப்படலாமோ அந்த அளவுக்கு செய்ய வேணும். சரி, கடுமையான ஒரு உரைப்பகுதி, நான் இலகுவானது என்று சொல்ல இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும், அழகா விளங்கி இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த பகுதியை நான் திரும்ப ஒரு தடவை அந்த பகுதி காட்டி சொல்லி கொண்டு வருகிறேன். இதுல ஒரு துண்டு உடைச்சனாங்க, என்ன, எவரேனும் நீதவான் அல்லது போலீஸ் பரிசோதகை வரிசை பதவிக்கு குறையாத பதவியுடைய எவரேனும் போலீஸ் அலுவலர் ஏதேனும் சட்டவிரோத கூட்டத்தை அல்லது பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய சாத்தியமுள்ள 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்களை கொண்ட ஏதேனும் கூட்டத்தை கலைந்து செல்லும்படி ஆணையிடலாம் என்பதுடன் அதன் மேல் அதற்கிணங்க கலைந்து செல்லுதல் அத்தகைய கூட்டத்தினரின் கடமையாதலும் வேண்டும். 2வது, அங்கனம் ஆணையிடப்பட்டதன் மேல் அத்தகைய கூட்டம் எதுவும் கலைந்து செல்லாவிடின் அல்லது அங்கனம் ஆணையிடப்படாமல் இருந்தும் கலைந்து செல்லாதிருக்கும் தீர்மானம் ஒன்றை காட்டும் அத்தகைய ஒரு விதத்தில் அக்கூட்டம் நடந்து கொண்டால் நீதிவான் அல்லது போலீஸ் அலுவலர் அக்கூட்டத்தை கலைப்பதற்கு நியாயமான அளவில் அவசியமாக கூடியவாறான அத்தகைய பலாத்காரத்தை பிரயோகிப்பதன் மூலம்
அத்தகைய கூட்டத்தை கலைக்க முற்படலாம். மூன்றாவது, அத்துடன் அத்தகைய கூட்டத்தை கலைக்கும் நோக்கத்துக்காகவும் அத்துடன் அவசியமாயின் அத்தகைய கூட்டத்தை கலைக்கும் முகமாகவோ அல்லது சட்டத்திற்கிணங்க அவர்களை தண்டிப்பதற்காகவோ அக்கூட்டத்தின் பகுதியினராக உள்ள ஆட்களை கைது செய்து மறைத்து வைக்கும் நோக்கத்திற்காகவும் ஆள் எவரினதும் உதவியை கோரலாம். அந்த ஆள் தொடர்பாக அடப்புக்குறிக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. இலங்கையின் அல்லது வேறு ஏதேனும் நாட்டின் ஏதேனும் தரைப்படையின், கடற்படையின் அல்லது வான்படையின் உறுப்பினராகவும் அத்தகைய தன்மையில் செயற்படுபவராகவும் இல்லாத ஆள் எவரினதும் உதவியை கோரலாம். அடுத்தபடியும் பாருங்க, அத்தகைய கூட்டம் எதுவும் வேறு விதத்தில் கலைக்கப்பட முடியாததாகவும் அத்துடன் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக அது கலைக்கப்பட வேண்டியது அவசியமாகவும் இருப்பின் ஒரு நீதிவான் அல்லது பெரும்பாகத்தின் பெரும்பாக செயலாளர் அல்லது பொலிசு கண்காணிப்பாளர், வரிசை பதவிக்கு குறையாத பதவியுடைய பொலிஸ் அலுவலர் எவரும் இலங்கை தரைப்படையின், கடற்படையின் அல்லது வான்படையின் எவரேனும் வீரரை தமது ஆணையின் கீழ் கொண்டுள்ளவரான ஆணை பெற்ற அல்லது ஆணை பெறாத அலுவலர் எவரையும் இராணுவ வலுவை பயன்படுத்தி அத்தகைய கூட்டத்தை கலைக்கும்படியும் அக்கூட்டத்தை கலைப்பதற்கு அல்லது சட்டத்திற்கிணங்க அவர்களை தண்டிப்பதற்கு அவசியமாக கூடிய அக்கூட்டத்தின் பகுதியினராக உள்ள அத்தகைய ஆட்களை கைது செய்யும்படியும் மறைத்து வைக்கும்படியும் தேவைப்படுத்துவதன் மூலம் அதனை கலைக்குமாறு செய்விக்கலாம். அழகா அந்த பகுதி பார்த்தாச்சு. அவர்களை கலைக்க வேணும், ஆனால் அவர்கள் இதை தவிர வேறு விதமாக கலைக்கப்பட முடியாது. அவர்கள் கலைக்கப்பட சாதாரணமாக வேறு விதத்தில் கலைக்கிறார். ஆனால் கலைக்கிறது கட்டாயம் என்றால் இந்த முப்படையினரில் யாரோ ஒரு பகுதியினருடைய உதவியை நாடி அவர்கள் கலைப்பதற்கும் அவர்களை கைது செய்வதற்கும் உதவியை நாடலாம் என்று சொல்லி அடுத்த பகுதி என்ன சொல்லி இருக்குது, அப்படி அவர்களுக்கு இந்த 3 பேரில் யாராவது உத்தரவிட்டால் அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அதன்படி அவர்கள் செய்ய வேண்டும். இறுதிப்பகுதியாக சொல்லப்பட்டிருக்குது. இறுதியாக 2 வரிகள் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இல்லை, நான் இப்படியே வச்சு கொண்டு சொல்லுகிறேன். அவ்வாறு செய்யும் போது அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு, ஆக்களை கைது செய்கிறதுக்கு எவ்வளவு குறைவாக பலப்பிரயோகத்தை பயன்படுத்தலாமோ அந்தளவு பயன்படுத்த வேண்டும். அதே போல் அவர்களுடைய சொத்துக்களுக்கோ அல்லது அவர்களுடைய உடலுக்கோ விளைவிக்கப்படுகிற ஊறு இயன்ற அளவு குறைக்கப்படும். எவ்வளவு தூரம் அவர்களுக்கு தீங்கை குறைச்சு பயன்படுத்தலாமா, அந்த பலத்தினால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கினுடைய அளவு குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு விடயமும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதி இவ்வளவு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரிதானே? சரியா? ஓகே. சகானாசியார் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு சின்ன குழந்தை ஒன்று இருந்தது, அவங்க நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்காங்க, அதனால தான் அந்த மைக் பிரச்சனை என்று சொல்லிய. ஓகே, சரி சரிதானே? அது சில வேளைகளில் எங்களுக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. நாம் அவ்வளவுதானே, என்ன நமக்கு யாரிலையும் கோபமாக இல்லை தானே? சரி, ஓகே. அப்போ நாங்கள் இதில் இருக்கக்கூடிய 7 கேள்வி தான் இருக்குது. இவ்வளவும் கஷ்டப்பட்டு படித்த ஒரு 7 கேள்வி தான் பார்க்க போகிறோம். சரி, பார்ப்போமே. 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்களை கொண்டவர்களே சட்டவிரோதமான அல்லது பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய சாத்தியமுள்ள குழுவினராக இருப்பர். 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்களை கொண்டவர்களே சட்டவிரோதமான அல்லது பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய சாத்தியமுள்ள குழுவினராக இருப்பர். யார் பதில் சொல்ல போறது? தனுஷ்குமார். சாரி, ஆம், யாதவ பாலன் பாலகிருஷ்ணன் சொல்லுங்க. நிச்சயிக்க முடியாது சார். நிச்சயிக்க முடியாது. ஏன் நிச்சயிக்க முடியாதுன்னு சொல்றீங்க? 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்கள் கட்டாயம் அவைகள் பொதுமக்களுக்கு எதிராக செய்தா தானே சார் அது சட்டவிரோதமா இருக்கும். நாங்க சும்மா செயற்படலாம். 5 பேரை விட குறைஞ்சால் சட்டவிரோதமாக இருக்க மாட்டார்கள் என்று உடனே சொல்லப்பட இல்லை. ஏன்னா அதுல 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சட்டவிரோத குழுவினர், அது 5 அல்லது 5 பேருக்கு மேற்பட்ட சமாதானத்தை குழப்பக்கூடியவர்கள்.
அப்ப 5 பேருக்கு குறைந்தவர்கள் சமாதானத்தை குழப்ப மாட்டார்கள் என்று சொல்லி எங்கேயாவது இருக்குதோ? இல்ல. விளங்குதா சொல்றது? அந்த பகுதியை நீங்க பாருங்க. இல்ல பாருங்க, ஏதேனும் சட்டவிரோத கூட்டத்தை அல்லது பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய சாத்தியமுள்ள 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்களை கொண்ட ஏதேனும் கூட்டத்தை. முதல் சொல்லப்பட்ட சட்டவிரோத கூட்டம் என்பது அல்லது பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய 5 பேருக்கு கூடின ஒரு கூட்டம் என்று சொல்லப்பட்டது. அப்போ இதன் மூலமாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வாரம் 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்களை கொண்டவர்கள் மட்டும்தான் சட்டவிரோதமானவர்கள் அல்லது பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய சாத்தியமுள்ள குழுவினராக இருப்பார்கள். 5 பேருக்கு குறைஞ்சால் அவர்கள் சட்டவிரோதமாகவும் இருக்க மாட்டார்கள், பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பவும் மாட்டார்கள் என்று நாங்கள் முடிவுக்கு வரலாமோ? சார் நாங்க பந்தியில தந்ததை வச்சுக்கொண்டு தானே சார் முடிவெடுக்க வேணும். அதை பந்தியில வச்சு தந்ததை வச்சுக்கொண்டு தான் கேட்கிறேன். அப்ப அதுல சொல்லி இருக்கு தானே சார், 5 அல்லது 5க்கு மேற்பட்ட ஆட்கள் சட்டவிரோதமாக பொதுமக்களை சமாதானத்தை குழப்பக்கூடிய சாத்தியம் இருக்காங்க. கலைக்கப்படக்கூடிய நபர்கள் அல்லது கலைக்கப்படக்கூடிய அணி என்று சொல்லி 2 பேரை சொல்லப்பட்டது பாருங்க. ஏதேனும் சட்டவிரோத கூட்டம் இது ஒன்று, அல்லது பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய சாத்தியமுள்ள 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்களை கொண்ட ஏதேனும் கூட்டம். அந்த முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் முதலாவது, ஏதேனும் சட்டவிரோத கூட்டம். இது எண்ணிக்கையினால எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கா? நல்ல கேள்வி. இந்த ஆர்கியூமெண்ட் வரவேற்கப்படுகிறேன்டா, அப்பதான் எங்களுக்கு இதுல இன்னும் தெளிவு பிறக்கும். பாருங்க, ஏதேனும் சட்டவிரோத கூட்டம் அது எண்ணிக்கையினால் தீர்மானிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கான். இல்லை சார், இதுக்குள்ள அந்த எண்ணிக்கை இல்லை. அல்லது என்று சொன்னதுக்கு பிறகு பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய சாத்தியமுள்ள கூட்டமாக அவர் எதை சொல்றார்? எண்ணிக்கையை கருதுறார். பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய சாத்தியமுள்ள 5 அல்லது 5க்கும் அதிகமான ஆட்களை கொண்ட ஏதாவது கூட்டம். அப்ப இங்க 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சட்டவிரோத கூட்டம், 2வது பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய கூட்டம். பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய கூட்டத்துக்கு எண்ணிக்கை சொல்றார் 5 அல்லது 5க்கு மேற்பட்ட ஆட்கள் உள்ள கூட்டம். ஆனால் சட்டவிரோத கூட்டத்துக்கு எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்படவில்லை. என்ன கேள்வியில என்ன சொல்றாருங்க? கேள்வியில சொல்லப்படுகிறது பாருங்க, 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்களை கொண்டவர்களே சட்டவிரோதமான அல்லது பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய சாத்தியமுள்ள குழுவினராக இருப்பார். இந்த சட்டவிரோதமானங்கிற வார்த்தையை தராவிட்டால், இதை தராம இவ்வளவையும் வெட்டி போட்டு சொல்லி இருந்தால் 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்களை கொண்டவர்களே பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய சாத்தியமுள்ள குழுவினராக இருப்பார் என்றால் ஓரளவுக்கு நாங்கள் ஒத்து போகலாம். ஏன் அவர் அப்படித்தான் சொல்றேன். 5 பேருக்கு மேற்பட்ட சமாதானத்தை குழப்பக்கூடிய குழுவினர் இருந்தால் அதே கலைக்கோணம் என்று சொல்றேன். ஆனால் சட்டவிரோதமான குழு எத்தனை பேர் இருந்தா கலைக்கோணம் என்று சொல்லப்பட்டிருக்கோ? அங்கத்தவர்கள் சொல்லப்பட்டிருக்கோ? இல்லை. அப்போ 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்களை கொண்டவர்களே சட்டவிரோதமான குழுவினராக இருப்பார், அல்லது 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்களை கொண்டவர்களே பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய சாத்தியமுள்ள குழுவினராக இருப்பார் என்கிற 2 கூற்று இங்க தரப்பட்டிருக்கு. அல்லது என்கிறத வச்சுக்கொண்டு நாங்களுக்கு 2 கூற்று எழுதலாம் பாருங்க. 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்களை கொண்டவர்களே சட்டவிரோதமான குழுவினராக இருப்பார் ஒரு கூற்று. இந்த கூற்று சரியோ? 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்களை கொண்டவர்களே சட்டவிரோதமான குழுவினராக இருப்பார். இந்த கூற்று சரியா? இல்ல சார், இல்ல தெரியல எங்களுக்கு. அது நம்பர் சொல்லப்படையில. 2வது கூற்று பாருங்க, 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்களை கொண்டவர்களே
பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய சாத்தியமுள்ள குழுவினராக இருப்பார். அது அங்க சொன்னது போல கிடக்கு, அங்க சொல்லி இருக்கிறேன். அப்ப சட்டவிரோதமான குழு அல்லது பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய குழுவினராக இருப்பார்கள் என்று சொல்றபடியால எங்களுக்கு சட்டவிரோதமான குழுவில் இருக்கிற எண்ணிக்கை பற்றி இங்க சொல்லப்பட்டு இல்லை. அப்ப நாங்க ஒரு முடிவுக்கு வரையலாம இருக்கோம். என்ன எங்களுக்கு அதுல தகவல் போதாதல்லோ, சொல்லப்பட்டு இல்லைத்தானே, எத்தனை பேர் இருந்தா சட்டவிரோதமான குழு என்று சொல்லப்பட இல்லை. ஆகவே நாங்கள் நிச்சயிக்க முடியாது என்கிற முடிவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். என்ன சார் இல்லைன்னு சொல்லலாம்? இல்லைன்னு சொல்லலாம். அது என்ன இல்லைன்னு சொல்றது, எங்களுக்கு தெரியாது, தகவல் போதாது. சட்டவிரோதமான குழு என்று அவர் சொல்றாரே தவிர அவர்கள் 5 அல்லது 5க்கு அதிகமான ஆட்களை கொண்டவர்களாக இருப்பார்களா அல்லது குறைய இருந்தாலும் சட்டவிரோத குழுவா இருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. இங்க எங்களுக்கு ஏற்கனவே மிஸ்ஸஸ் தனஷ்குமார் கேட்ட மாதிரி இருக்கிற தகவலை வச்சு கொண்டு நாங்க பதில் சொல்ல வேணும். ஆமா, அங்க எங்களுக்கு தகவல் போதா. புரிஞ்சோன்னீங்களா? ஆமண்டு சொன்னாலும் போல ஆமண்டு சொன்னா கேட்பாங்க, எங்க சட்டவிரோதமான ஆட்கள் 5 பேர் இருப்பினம்னு சொல்லி இருக்கு. இல்லை என்று சொன்னா 2வது கூட்டம் மறுத்தவர்கள் ஆகிவிடுவோம் இல்லையா? பொதுமக்கள் சமாதானத்தை குழப்பக்கூடிய சாத்தியம் உள்ளவர்கள் 5 அல்லது 5க்கு மேற்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கு. நீங்க இல்லை என்று சொல்றீங்க, எங்களுக்கு சரியா சொல்ல தெரியல. ஓமன்னு சொல்லலாம் கிடக்கு, இல்லைன்னு சொல்லலாம் கிடக்கு. ஆகவே நிச்சயிக்க முடியாது. விளங்கிட்டா சுதர்மா? ஓகே, அடுத்ததுக்கு போவோமா? சட்டவிரோத கூட்டத்தை கலைந்து செல்லும்படி ஆணையிடும் அதிகாரம் பெற்றவர்கள் அத்தகைய கூட்டத்தை கலைப்பதற்காக படையினர் அல்லாத ஆட்களினது உதவியை கோரலாம். சட்டவிரோத கூட்டத்தை கலைந்து செல்லும்படி ஆணையிடும் அதிகாரம் பெற்றவர்கள் அத்தகைய கூட்டத்தை கலைப்பதற்காக படையினர் அல்லாத ஆட்களினது உதவியை கோரலாம். இல்ல சார். சொல்லுங்க. ஆம், அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன அந்த பிரேக்கெட்டுக்கு போட்டு அல்லாத எவரேனும் ஆளின் உதவியை கோரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, வேறு எவ்விதத்திலும் சொல்லுங்க. அப்படித்தானே? திருப்பி சொல்லுங்க. ஆட்களினதும் உதவியை கோரலாமே தவிர சார் ஆளினது உதவியை மட்டும் கோரலாம் அப்படி இல்லை தானே சார்? அந்த உதவியை கோரலாம். படையினர் அல்லாத ஆட்களின் உதவியை முதல்ல கோரலாம். வேற வழியில கலைக்கலாதென்றால் தான் பிறகு படையினருடைய உதவியை கோரலாம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்க தானே? அந்த பிரேக்கெட்டுக்குள்ள படையினர் அந்த படைத்துறை சாராதவர்கள் என்று சொல்லி எவரேனும் ஆளின் உதவியை கோரலாம். ஆகவே சட்டவிரோத கூட்டத்தை கலைந்து செல்லும்படி ஆணையிடம் அதிகாரம் பெற்றவர்கள் அத்தகைய கூட்டத்தை கலைப்பதற்காக படையினர் அல்லாத ஆட்களின் உதவியை கோரலாம். இல்ல சார், ஆட்களின் உதவியினையும் கோரலாம் சார். இன்னொரு படையினரையும் கோரலாம், ஆட்களின் உதவியையும். ஆட்களின் உதவியை கோரலாம் என்றா நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்ல சார், இல்ல. கோரலாம் தானே? கோரலாம். சரி, வேறு கலைக்கப்பட முடியாததாக இருக்கின்ற எந்த ஒரு கூட்டத்தையும் ராணுவ வரைவை பயன்படுத்தி கலைக்குமாறு செய்விக்கலாம். வேறு எவ்விதத்திலும் கலைக்கப்பட முடியாததாக இருக்கின்ற அதுல இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கட்டாயம் கலைக்கப்பட வேண்டிய என்று சொல்லி. ஆனால் இதுல சொல்லப்பட்டிருக்கு வேற விதத்துல கலைக்கிறாத ஒரு கூட்டத்தை, எந்த ஒரு கூட்டத்தையும் ராணுவ வலுவை பயன்படுத்தி கலைக்குமாறு செய்விக்கலாம். நாங்கள் இதுல நிச்சயிக்க முடியாது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு போறதுக்கு சில பேர் எத்தனிப்பார்கள் என்றால், வேறு எவ்விதத்தில் கலைக்கப்பட முடியாததாக ஆனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அது கலைக்கப்பட வேண்டியதாக இருக்கிற கூட்டம். அப்ப இங்கு என்னென்னா வேற விதமாக கலைக்கப்பட முடியாதது என்பதனுடைய பொருள் அது அந்த கடினத்தன்மையை தான் காட்டுது. வேற விதத்துல கலைக்கலாட்டி ராணுவ உதவியை கோரலாம். கலைச்சே ஆக வேணும் என்ற நிர்பந்தம் இருக்குது, ஆனா கலைக்கலாம். சரி, அப்ப இங்க ஆம் என்பது நிச்சயிக்க முடியாது என்பதை விட பொருத்தமாக இருக்கும். வேறு விதத்துல கலைக்கலாத ஒரு கூட்டத்தை இராணுவ வலுவை பயன்படுத்தி கலைக்கும்படி செய்விக்கலாம். 4வதுக்கு வாங்க. 5க்கு அதிகமான ஆட்களை கொண்ட ஏதேனும் கூட்டத்தை கலைந்து செல்லும்படி பொலிசு பரிசோதகர் ஆணையிடும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் கலைந்து செல்ல வேண்டும்.
ஆம் சார். இதுல இருக்குது பாருங்க, எங்க சொல்லப்பட்டிருக்குது 4வது வரியில பாருங்க, 3வது வரியின் இறுதியில இருந்து கலைந்து செல்லும்படி ஆணையிடலாம் என்பதுடன் அதன் மேல் அதற்கிணங்க கலைந்து செல்லுதல் அத்தகைய கூட்டத்தினரின் கடமையாதலும் வேண்டும். சரிதானே? ஆகவே ஆம், 5க்கு அதிகமான ஆட்களை கொண்ட ஏதாவது கூட்டத்தை கலைந்து செல்லும்படி பொலிசு பரிசோதகர் ஆணையிடும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் கலைந்து செல்ல வேண்டும். இலங்கை படையின் எவரேனும் வீரரை தமது ஆணையின் கீழ் கொண்டுள்ள அலுவலர் ஒருவர் சட்டவிரோத கூட்டத்தை கலைப்பதற்கான அதிகாரம் பெற்றவர்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். சரி. நிச்சயமாக ஆம், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. சட்டவிரோதமான அல்லது சமாதானத்தை குழப்பக்கூடிய கூட்டத்தை கலைந்து செல்லும்படி ஆணையிடுவதன் பிரதான நோக்கம் பொதுமக்கள் பாதுகாப்பாகும். சரிதானே? ஆம், அது மிக தெளிவானபடி சட்டவிரோத குழு ஒன்றினை கலைந்து செல்லும்படி ஆணையிடப்பட்டும் அக்குழு கலைந்து செல்லாத சந்தர்ப்பத்திலேயே இத்தகைய கூட்டத்தை கலைப்பதற்கு பலோத்காரத்தை பிரயோகிக்கலாம். ஆமா, சட்டவிரோதம் கலைந்து செல்லும்படி ஆணையிடப்பட்டும் அக்குழு கலைந்து செல்லாத சந்தர்ப்பத்திலேயே இல்லை திரும்ப சட்டவிரோத குழு ஒன்றினை கலைந்து செல்லும்படி ஆணையிடப்பட்டும் அக்குழு கலைந்து செல்லாத சந்தர்ப்பத்திலேயே உபயோகிக்கலாம். எங்களுக்கு தெரியுது, அவை திறத்தினாலும் போகாயினம் சொன்னாலும் போகாயினம் ஒரு சந்தர்ப்பம் இருக்குதானே சார்? இந்த கேள்வி கவனிங்க. அக்குழு கலைந்து செல்லாத சந்தர்ப்பத்தில் அத்தகைய கூட்டத்தை கலைப்பதற்கு பலோத்காரத்தை பிரயோகிக்கலாம் என்ற விடை ஆம், நிச்சயமாக ஆம். என்ன அந்த சந்தர்ப்பத்துல மட்டும்தான், வேற சந்தர்ப்பம் இல்லை. சரிதானே? கவனிங்க, அந்த இடம் விளங்குதா? அந்த குழு கலைந்து செல்லாத சந்தர்ப்பத்துல மட்டும்தான் என்று சொல்லி, அப்ப ஆணையிடப்படாமலும் பலோத்காரத்தை பிரயோகிக்கலாம். அப்படி இருக்கல்லோ? ஆணையிடப்பட்டவர்கள் கலைந்து செல்லாத சந்தர்ப்பத்திலையும் அல்லது ஆணையிடவில்லை அவர்கள் கலைந்து செல்ல மாட்டார்கள் என்று தெளிவா தெரியுது, அந்த 2 சந்தர்ப்பத்துல பயன்படுத்தலாம். இங்க இந்த கேள்வி இப்படி இருந்திருந்தால், சட்டவிரோத குழு ஒன்றினை கலைந்து செல்லும்படி ஆணையிடப்பட்டு அக்குழு கலைந்து செல்லாத சந்தர்ப்பத்தில் அத்தகைய கூட்டத்தை கலைப்பதற்கு கருத்தை பிரயோகிக்கலாம் என்றால் சரி, அது ஒரு சந்தர்ப்பம். ஆனால் சந்தர்ப்பத்திலேயே என்று அழுத்தி சொல்வதன் மூலமாக என்ன பொருள் அங்க வெளிப்படுது? அவைக்கு சொல்லி போகாட்டில் மட்டும்தான் பாவிக்கலாம். கட்டளையிட்டால் மட்டுமல்ல, சொல்லி போகாட்டில் மட்டும்தான் பாவிக்கலாம் என்று சொல்லி வருது. இது சரியோ? இல்ல சார், விளங்குதா? எவ்வளவு நுணுக்கமாக அந்த கேள்வி போடுவார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். சாதாரணமா பார்க்கலாம், ஆனா விடை இல்லை. ஏனென்று விளங்குதா? என்னப்பா, சரியா? ஓகே, கிரேட். 7 கேள்விதான் மிகவும் கடினமான ஒரு பகுதி. நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டும் செய்து பார்க்க வேணும். இப்ப இந்த பந்திய வாசிக்க விளங்குதா? கனவேர எல்எல்பி அட்டோனியத்திலோ படிக்கிறார்கள் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். ஆனாலும் கஷ்டம்தான். என்ன விளங்கிக் கொள்வதில் சின்ன நெருக்கடி ஒன்று எங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. சரி, அப்போ நல்லது. ஒரு சிறிய இடைவேளை உண்டு, ஒரு 5 நிமிட இடைவேளை ஒன்று எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து கதைப்போம். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த 8 இருந்து 11 வரையான கேள்வி, அதுக்குரிய உரைப்பகுதியை வாசிப்போம். என்ன இந்த வினாத்தாளை நீங்கள் வாசிக்கிற போது ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது அல்ல, பொதுவாக இந்த வினாத்தாள் இருந்தாலும் ஒரு நியமமான வினாத்தாள் அப்படித்தான் இருக்கும்.
சில உரைப்பகுதிகள் மிக அதிகமான நேரத்தை இழுத்து கொண்டு போகும், வாசிக்க கடினமாக இருக்கும். பல தடவைகள் திரும்ப 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 வாசித்தால்தான் அதனுடைய பொருள் ஓரளவுக்காவது விளங்கும். அதனால தான் நான் உங்களுக்கு அதை வாசித்து காட்டுகிற போது ஒரு தடவை முழுமையாக வாசிச்சுட்டு பிறகு துண்டு துண்டா உடைச்சு அதை கொஞ்சம் ஆழமாக கவனம் செலுத்தி அப்படி வாசிங்கோ என்று சொல்கிறதுன்ற காரணம் அதுதான். அப்படி வாசிக்கிறதுக்கு சில வேளையில் உங்களுக்கு கூடுதலான நேரத்தை எடுத்துக்கொண்டு போகும். அப்போ அப்படியான உரைப்பகுதி ஒன்று நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மேலோட்டமாக ஒரு தடவை வாசிக்க உங்களுக்கு அது நிறைய நேரம் எடுக்க போகுது என்று தெரிஞ்சால் அது நீங்கள் கடினப்படுவீங்கள், இந்த பகுதி உங்களுக்கு விளங்கிக் கொள்வதில் கடினமாக இருக்கும் அல்லது மிக கடினமாக இருக்கும் என்று தெரிஞ்சால் நீங்கள் அதை கொஞ்சம் பிற்போட்டுட்டு இறுதியாக செய்கிறதுக்கு என்று சொல்லி அதை ஒதுக்கி கொண்டு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிறது அல்லது நன்றாக புரிகிறது என்று சொல்லி விளங்கிக் கொள்ளக்கூடிய உரைப்பகுதிகளை முதல் செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்போ ஒரு பரீட்சையில் உங்களுக்கு இப்படியான வினாக்கள் 20 வினா வருது என்றால் ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்றால் எல்லாத்துக்குமே 2 புள்ளி தான். இப்போ கடினமான 5 கேள்வியை செய்தாலும் 10 புள்ளி தான், சுகமான 5 கேள்வியை செய்தாலும் 10 புள்ளி தான். சில வேளைகளில் நீங்கள் கடினமான உரைப்பகுதியோடு அதிகமான நேரத்தை செலவு செய்தால் கிட்டத்தட்ட நேரம் முடிஞ்சது என்ற அறிவிப்பு வார நேரங்களில் உங்களுக்கு 15 கேள்விகள் எஞ்சி இருக்கும். 20 கேள்வியில் நீங்கள் 5 தான் கஷ்டப்பட்டு செய்திருக்கிறீங்க, நேரம் போட்டு. மிச்சம் 15 கேள்வியும் சில வேளையில் இலகுவாக இருக்கும். அப்போ அந்த 15 கேள்வியையும் செய்து போட்டு நேரம் மிச்சம் இருந்து 5 கேள்விக்கு நீங்கள் முயற்சி செய்வீர்களாக இருந்தால் அதில் உங்களால் செய்ய முடியாமல் போனாலும் நட்டம் இல்லை. ஏன்னா 30 புள்ளிகளை நீங்கள் எடுத்து போடுவீங்க. இப்போ சில பேர் ஒழுங்கில் தான் செய்து கொண்டு போவோம் என்று சொல்லி செய்கிறார்கள் இருக்கு. மற்ற நான் இப்படி சொல்லி போட்டுன்றதுக்காக சில பேர் என்ன செய்வார்கள் என்றால் இந்த மாடர்ன் கிணறு வெட்டின கதை என்று சொல்லி ஒன்று இருக்கு. ஒரு இடத்துல போகிறது ஒரு 20 அடிக்கு தோண்டி பார்க்கறது, தண்ணி வரையிலன்னா அதை விட்டுட்டு போய் வேறு ஒரு இடத்துல ஒரு 25 அடி 30 அடி தோன்றுறது, அதில் தண்ணி வரையிலன்னா பிறகு போயிட்டு வேறு இடத்துல தோண்டுகிறது. இந்த முயற்சியை முதல் தோண்டின 20 அடியிலேயே இன்னும் ஒரு 10 அடி தோண்டி இருந்தால் தண்ணி வந்துருக்கும். முதல் 20 அடியை தோண்டி போட்டு இது தண்ணி வராக உடக்கு வேறு இடத்துல ஓடி போய் இன்னொரு இடத்துல திருப்பி 20 அடி தோன்ற நேரத்துக்கு முதல் தோண்டின கிணத்தையே இன்னும் ஆழமாக இன்னொரு 15 அடி தோண்டி இருந்தால் போதுமான தண்ணி வந்துடும். இதேன்னு சொல்லுறேன். சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு பந்தியையும் வாசித்து பார்த்துட்டு 2 தரம் வாசித்து நேரத்தை மினக்கடத்தி போட்டு பிறகு கேள்வியை செய்ய மாட்டாங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக கிடக்க போடக்கண்டா அடுத்தது ஓடி போகிறது. அதை வாசித்து பார்க்குறது இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக கிடக்குதுன்ட்டு அடுத்தது போகிறது. இப்படியான வேலையும் செய்யாதீங்க. நான் சொல்லி போட்டேன்றதுக்காக நீங்கள் முதல்ல தருகிற வினாத்தால தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ரவுண்டு வேகமாக வாசிங்க. சரி, ஒரு வினாத்தால வாசிக்கிறதுக்கு ஆக கூடது 10 நிமிஷம் செல்லும். அப்படி வாசிக்கிற போதே முழுமையாக வாசிக்கணும். வினாத்தால முழுமையாக தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கணும். அப்படி வாசிக்கிற போதே உங்களுக்கு தெரியும் இந்த பகுதிகள் ஓரளவுக்கு இலகு போல இருக்குதுன்னு சொல்லி தெரிவு செய்துட்டீங்கன்னா அதுக்கு விட செய்யாமல் அடுத்ததுக்கு போகாதீங்க. பிறகு இதை செய்ய போறேன்னு என்று சொல்லி தெரிவு செய்து போட்டீங்க என்றால் திருப்பி அதை வாசித்து அதுக்குரிய விடைகளை கண்டுபிடிச்சிட்டு தான் அடுத்ததுக்கு போக வேணும். பிறகு வாசித்து அதில் நேரத்தை மினக்கெடுத்தி கஷ்டமாக கடை கண்டுபிடிச்சிட்டு ஓடி பிறகு திருப்பி வந்து வாசிக்கக்குள்ள தொடக்கத்துல இருந்தால் செய்ய போறீங்க. உங்களுக்கு முதல் வாசித்தது ஞாபகத்தில் நிற்காது. அப்போ இந்த 2க்கும் இடையில உங்களை பேலன்ஸ் பண்ணி ஓடுறது கட்டாயம். மிக கடினமானதில் சிக்கப்பட்டு உங்களுடைய அதிகமான நேரத்தை செலவு செய்யாமலும் இருக்க வேணும். அதே வேளை எல்லாம் கடினமாக இருக்குதுன்னு சொல்லி ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாமல் நேரத்தை வீணடிக்கிறதாகவும் இருக்கக்கூடாது. ஒரே பார்வையில் வினாத்தால ஒரு சுற்று முழுமையாக வாசித்த பின்னால அதில் இலகுவான வேண்டி நீங்கள் தீர்மானித்த பகுதியை முழுமையாக வாசித்து அதுக்குரிய முழுமைப்படுத்தப்பட்ட விடைகளை எழுதினதுக்கு பிறகுதான் அடுத்த உரைப்பகுதிக்கு போக வேணும். அப்படி பார்த்துக்கொள்வது தான் நல்லது. இப்போ இதுலேயும் நீங்கள் வாசித்த முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா முதல் 7 வினாக்களையும் கொண்ட உரைப்பகுதி என்பது இப்போ எங்களுக்கு இலகுவாக இருக்குது. நாங்கள் அதை 7 துண்டங்களாக பிரித்து அழகாக வாசித்த முழங்கிட்டு. ஆனால் ஆரம்பத்தில் வாசிக்கிற போது மிக கடினமானதாக இருக்கும். கீழே இருக்கிற வினாக்கள் இலகுவானவையாக இருந்திருக்கும். அப்போ நீங்கள் இதோட பரீட்சை வினாத்தாளாக இருந்தால் 1.5 மணி நேரத்தில் செய்கிறதுக்கு வழி ஏனையவை எல்லாவற்றையும் செய்து போட்டு இறுதியாக மிஞ்சுகிற நேரத்தில் வந்து அந்த முதல் 7 வினாக்களையும் செய்கிறது தான் பொருத்தமாக இருக்கும்.
இப்போ இந்த மாதிரியான சில நுட்பங்களை நீங்கள் கையாள வேண்டி இருக்கும். பரீட்சை எழுதுகிற போது அந்த ஒழுங்குமுறையில் தான் எழுதுகிறீங்கன்னா கஷ்டம். அது சில வேளையில் பின்னுக்கு நிறைய கேள்விகள் நீங்கள் இலகுவாக செய்யக்கூடிய கேள்விகளுக்குரிய நேரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேப்பர் முழுவதும் என்ன இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறது உங்களோட வேலை. அதை செய்து போட்டு தான் விடையளிக்க தொடங்க வேண்டும். சரி, நான் இனி இந்த பகுதிக்கு வருகிறேன். ஒரு விழா என்பது ஏதாவது ஒரு மனித இனத்துக்குரியவர்கள் பொதுவான குறிக்கோளை முன்வைத்து ஒன்றுபட்டு பல மணித்தியாலங்கள் அல்லது பல நாட்கள் செய்யும் இன்பமான நிகழ்ச்சி ஆகும். இந்த விழாவின் ஒரு அம்சமாக விளையாட்டுகளும் இருக்கலாம். விழாவின்றிய விளையாட்டுகளும் இருக்கக்கூடும். விளையாட்டுகளின் நோக்கமாவது ஒரு போட்டி மூலம் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதாகும். அன்றில் பொழுதுபோக்காகும். அதே பொழுதுபோக்கும் வெற்றி தோல்வி தழுவி இருக்கலாம். மேலும் சில விளையாட்டுகளை தனியே செய்யலாம். சிலவற்றை இணைந்தோ கூட்டமாகவோ செய்ய வேண்டும். சில விளையாட்டுகள் அற்ப காலத்திலும் இன்னும் சில விளையாட்டுகள் நாட்கணக்காகவும் செய்யலாம். தேக பலம், தாங்கும் பலம், உள சக்தி, அறிவு சக்தி, கலை நுகர்வு சக்தி ஆகியவற்றிற்கு முதலிடம் அளிக்கும் விளையாட்டுகளும் அதிர்ஷ்டம் முன்னிட்டு நடத்தப்படும் விளையாட்டுகளும் இருக்கின்றன. மிக பண்டைய காலம் தொட்டு மனித இனத்திற்கிடையில் விளையாட்டுகள் இருந்தன என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. அரசியல் நிறுவனங்கள் சம்பந்தமாக ஏற்பட்ட சமுதாயத்தின் பாதுகாப்பு, விரிவாக்கம் ஆகியவற்றிற்காக போர் வலிமை தேவையாயிருந்தமையால் வில்வித்தை, வாழ்வித்தை, யானை ஓட்டம், குதிரை சவாரி போன்றவற்றை விளையாட்டுத்தன்மை அல்லது வேலைவாய்ப்பு தன்மை என பிரித்து கூற முடியாது. சில வேளையில் வில்லினால் தமது சாமர்த்தியத்தை காட்ட வல்லவன் தனது சீவனோபாய முறையாக வேட்டையாடினான். சில வேளையில் அரசபடையில் சேர்ந்தான். இதன்படி மிக பண்டைய காலத்திலிருந்து மேற்கூறப்பட்ட விடயங்களை எப்போதும் பரிசீலனை செய்தவர்களும் அதில் தேர்ச்சி பெற்றவர்களும் இருந்தனர். திரும்ப வாசிப்போம். ஒரு விழாவென்பது ஏதாவது ஒரு மனித இனத்திற்கு உரியவர்கள் பொதுவான குறிக்கோளை முன்வைத்து ஒன்றுபட்டு பல மணித்தியாலங்கள் அல்லது பல நாட்கள் செய்யும் இன்பமான நிகழ்ச்சி ஆகும். இந்த விழாவின் ஒரு அம்சமாக விளையாட்டுகளும் இருக்கலாம். இந்த இருக்கலாம் என்பதன் மூலமாக வெளிப்படுகிற கருத்து என்ன? இந்த விழாவின் ஒரு விளையாட்டு இல்லாமலும் இருக்கலாம் சார். அந்த விழா விளையாட்டு இல்லாமலும் விழாக்கள் இருக்கலாம். விளையாட்டு இல்லாமலும் விழாக்கள் இருக்கலாம். விழாவின்றிய விளையாட்டுகளும் இருக்கக்கூடும். அதை பின்னே சொல்லுகிறார் பாருங்க. விழா இன்றிய விளையாட்டுகளும் இருக்கக்கூடும். அதனுடைய கருத்து என்ன? விழா இல்லாத விளையாட்டுகளும் இருக்கலாம் சார். இதுல சொல்லப்பட்டிருக்கு விழா என்பது விளையாட்டு இல்லாமலும் இருக்கலாம், விளையாட்டு என்பது விழா அல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா ரெண்டும் வெவ்வேறாக இருக்கலாம். விழா என்பது தனியாக, விளையாட்டுகள் இல்லாமல் இருக்கலாம். அதுபோல விளையாட்டுகள் என்பது கட்டாயம் விழாவில் தான் இருக்க வேண்டும் இல்லை, விழா அல்லாத விளையாட்டுகளும் இருக்கக்கூடும். அடுத்த பகுதியை சொல்லி இருக்கு பாருங்க. விளையாட்டுகளின் நோக்கமாவது ஒரு போட்டி மூலம் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதாகும் அல்லது பொழுதுபோக்காகும். விளையாட்டுகளின் நோக்கமாவது ஒரு போட்டியின் மூலமாக வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதாகும், அன்றில் பொழுதுபோக்காகும். அதே பொழுதுபோக்கும் வெற்றி தோல்வி தழுவி இருக்கலாம். இப்ப தழுவி இருக்கலாம் என்பதன் மூலமாக என்ன சொல்லுகிறார்? இல்லாமலும் இருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கும். ஆகவே விளையாட்டுகள் எல்லாம் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பவையா? விளையாட்டுகளின் நோக்கம் மூலம் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது அல்லது பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு வெற்றி தோல்வியை தழுவி இருக்கலாம் என்றால் பொழுதுபோக்கு. விளையாட்டுகள் வெற்றி தோல்வியை கருதியவை, ஏனையவை பொழுதுபோக்கு. அதுலயும் சிலது வெற்றி தோல்வியை கருதியது. வெற்றி தோல்வி கருதாத விளையாட்டுகளும் இருக்கலாம்.
மேலும் சில விளையாட்டுகளை தனியே செய்யலாம், சிலவற்றை இணைந்தோ கூட்டமாகவோ செய்ய வேண்டும். சில விளையாட்டுகள் அற்ப காலத்திலும் இன்னும் சில விளையாட்டுகள் நாட்கணக்காகவும் செய்யலாம். தேக பலம், தாங்கும் பலம், உளசக்தி, அறிவு சக்தி, கலை நுகர்வு சக்தி ஆகியவற்றுக்கு முதலிடம் அளிக்கும் விளையாட்டுகளும் அதிர்ஷ்டம் முன்னிட்டு நடத்தப்படும் விளையாட்டுகளும் இருக்கின்றன. இந்த அதிர்ஷ்டம் முன்னிட்டு நடத்தப்படும் விளையாட்டுகளும் இருக்கின்றன என்பதன் மூலமாக அவர் சொல்ல வருகிற செய்தி என்ன? அஷ்டமில்லாமலும் இருக்கலாம். இல்ல, மேல சொல்லப்பட்டவை இல்லாமலும் விளையாட்டு இருக்கலாம். அதாவது தேக பலம், தாங்கும் பலம், உளசக்தி, அறிவு சக்தி, கலை நுகர்வு சக்தி ஆகியவற்றுக்கு முதலிடம் அளிக்கும் விளையாட்டுகளும் அந்த மேல சொல்லப்பட்ட அந்த சக்தி ஒன்றும் இல்லாம வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பின விளையாட்டுகளும் இருக்கலாம். அதிர்ஷ்டத்தை முன்னிட்டு நடத்தப்படும் விளையாட்டுகளும் இருக்கின்றன. மிக பண்டைய காலம் தொட்டு மனித இனத்திற்கிடையில் விளையாட்டுகள் இருந்தன என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. அரசியல் நிறுவனங்கள் சம்பந்தமாக ஏற்பட்ட சமுதாயத்தின் பாதுகாப்பு, விரிவாக்கம் ஆகியவற்றுக்காக போர் வலிமை தேவையாயிருந்தமையால் வில்வித்தை, வாழ்வித்தை, யானை ஓட்டம், குதிரை சவாரி போன்றவற்றை விளையாட்டுத்தன்மை அல்லது வேலைவாய்ப்பு தன்மை என பிரித்து கூற முடியாது. அப்போ இந்த அரசு என்கிற ஒன்று உருவாகி அதுக்கு பிறகு சமுதாயத்தின் பாதுகாப்பு, சமுதாயத்தை விரிவாக்கம் செய்கிறது, இதுக்காக போர் வலிமை தேவைப்பட்டதால வில்வித்தை, வாழ்வித்தை, யானை ஓட்டம், குதிரை சவாரி இதை விளையாட்டா அல்லது வேலை வாய்ப்புக்குரியதா என்று சொல்லி நாங்கள் பிரித்து சொல்லலாம இருக்கு. சில வேளைகளில் வில்லினால் தனது சாமர்த்தியத்தை காட்ட வல்லவன் தனது சீவனோபாய முறையாக வேட்டையாடினான். சில வேளையில் அரச படையில் சேர்ந்தான். இதன்படி மிக பண்டைய காலத்தில் இருந்தே மேற்கூறப்பட்ட விடயங்களை எப்போதும் பரிசீலனை செய்தவர்களும் அதில் தேர்ச்சி பெற்றவர்களும் இருந்தனர். சரி, அப்ப இங்க விழா ஒன்றின் அம்சமாக விளையாட்டுகளும் இருக்க வேண்டும். இல்லை இல்லை என்று சொன்னால் அதனுடைய பொருள் விழா ஒன்றின் அம்சமாக விளையாட்டுகள் இருக்கக்கூடாது என்பதாக ஆகும். நிச்சயிக்க முடியாது. விளங்குதுதானே? ஏன் நாங்கள் இல்லை விழா ஒன்றின் அம்சமாக விளையாட்டுகளும் இருக்க வேண்டும் என்றால், இல்லை என்றால் விளையாட்டுகள் அதனுடைய அம்சமாக இருக்கக்கூடாது என்ற பொருளை தந்து விடும். அப்ப அப்படி சொல்லிதான் விழா ஒன்றின் அம்சமாக விளையாட்டுகளும் இருக்க வேண்டும் என்றது ஓமென்றும் சொல்லலாம், இல்லை என்றும் சொல்லலாம். ஆகவே நிச்சயிக்க முடியாது. சரிதானே? ஒரு போட்டி மூலம் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதே விளையாட்டுகளின் நோக்கமாகும். நிச்சயிக்க முடியாது. இது நிச்சயிக்க முடியாது என்றால் சிலது வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது, சிலது பொழுதுபோக்கு. பொழுதுபோக்குலையும் ஒரு பகுதி வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அப்போ தீர்மானிப்பதே என்று போட்டிருக்கல்லோ, தீர்மானிப்பது அதே என்று போட்டிருக்கு. அதுல தானா மேலதிகம் தீர்மானிப்பதே விளையாட்டுகளின் நோக்கமாகும். சரிதானே? அப்போ தீர்மானிப்பதுதான் விளையாட்டுகளின் நோக்கம் என்று சொல்லலாமா நாங்கள்? இந்த இடத்தை பாருங்க, தீர்மானிப்பதுதான் விளையாட்டுகளின் நோக்கம் அப்படி சொல்லலாம். என்ன அப்படி சொல்லலாம்? ஆகவே இல்லை. சரியா? தீர்மானிப்பதே விளையாட்டுகளின் நோக்கம். அப்போ தீர்மானிப்பது மட்டும்தான் விளையாட்டின் நோக்கமா? இல்லை, வேறு நோக்கங்களும் அங்க இருக்குது. ஏன் நிச்சயிக்க முடியாதுன்றதுக்கு போகையில் என்ன விளங்குதா? அது மட்டும்தான் என்று சொல்லி இருக்கிறதா? நாங்க இல்லை, வேறு நோக்கமும் இருக்குது. தீர்மானிப்பது விளையாட்டுகளின் நோக்கம் என்று சொல்லப்பட்டிருந்தா ஒரு போட்டி மூலம் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது விளையாட்டுகளின் நோக்கம் ஆகும் என்றால் நாங்கள் நிச்சயமா சொல்ல தீர்மானிக்கிறது அது இந்த நோக்கமாக இருக்குது, அது இல்லாமலும் இருக்குது. சரிதானே? இதுல என்ன கருதுறீங்க? இல்லை என்று கருதுறது சரியா, நிச்சயிக்க முடியாது என்றது சரியா நினைக்கிறீங்களா? சரி, தீர்மானிக்கலாம் சார், பொழுதுபோக்காகவும் இருக்கலாம் சார்.
இதுல ஒரு சின்ன குழப்பம் ஒன்று இருக்குது தானே. ஒரு பாருங்க, ஒரு போட்டி மூலம் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதுதான் விளையாட்டுகளின் நோக்கமாகும். ஆம் என்று சொன்னோம்னா அதுல சிலது பொழுதுபோக்காக இருக்கும். பொழுதுபோக்கில் சிலவற்றுக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறோம், அவர் வெற்றி தோல்வியை தீர்மானிக்காத விளையாட்டுகளும் இருக்கிறது என்பதால ஆம் என்பது இல்லை. சரியா? அப்படியாக எடுக்கிறார். இல்லை என்று எடுக்கிறோம், ஒரு போட்டியின் மூலம் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதுதான் விளையாட்டுகளின் நோக்கம். நாங்கள் இல்லை என்று சொல்லுகிற போது தீர்மானிப்பது மட்டுமல்ல, அதை தவிர வேறு நோக்கங்களும் இருக்கிறது என்பதனால விட பொருத்தமானது. நிச்சயிக்க முடியாது என்று சொல்லதை விட இல்லை என்பது பொருத்தமா இருக்கு. ஏனென்று விளங்குதா இப்போ உங்களுக்கு? ஒரு போட்டி மூலம் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதுதான் விளையாட்டின் நோக்கம் என்றால் இல்லை, தீர்மானிப்பது மட்டுமல்ல, அதை விட வேற நோக்கமும் இருக்குது. ஆகவே இல்லை, எங்களுக்கு தகவல் போதுமானது இருக்குது. இங்க நிச்சயிக்க முடியாதுன்றதுக்கு ஓ சரி. அடுத்தது மிக பண்டைய காலம் தொட்டு மனித இனத்திற்கிடையில் விளையாட்டுகள் இருந்தன என்பதற்கு பல சான்றுகளை உரையாசிரியர் முன்வைக்கிறார். என்ன சான்று முன்வைச்சிருக்கிறார்? அந்த அரசு பாதுகாப்பு வில்வித்தை, வாழ்வித்தை, ஜானி ஓட்டம், குதிரை சவாரி இதெல்லாம் வருது தானே சார்? அதெல்லாம் அது சான்று இல்ல சார், சான்றுகள் உள்ளனான்னு சொல்லி இருக்கு. சான்றுகள் வைக்கல, ஒரு சான்றும் முன்வைக்கல. சரியா? பண்டைய காலம் தொடக்கம் மனித இனத்துக்கிடையில் விளையாட்டுகள் இருந்தன என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. இதை கூட அவர் சொல்லல. நீங்க சொன்ன மாதிரி இந்த வில்வித்தை, வாழ்வித்தை, யானை ஓட்டம், குதிரை சவாரி போன்றவை பல காலங்களாக இருந்தது என்று கூட அவர் சொல்லல. சரிதானே? பிற்காலத்தில் அதாவது சமுதாயத்தின் பாதுகாப்பு விரிவாக்கத்துக்கு தேவையா இருந்ததால வில்வித்தை, வாழ்வித்தை, யானை ஓட்டம், குதிரை சவாரி போன்றவற்றை விளையாட்டு தன்மை, வேலை வாய்ப்பு தன்மை என்று பிரித்து சொல்லலாம இருக்குன்னு சொல்றாரே தவிர பண்டை காலம் தொட்டு மனித இனத்துக்கிடையில் விளையாட்டுகள் இருந்தன, இது விளையாட்டோ இல்லையோன்னு சொல்லலாம் என்று சொல்றாரு. இதுகளை யானை ஓட்டம், குதிரை ஓட்டம், வாழ்வித்தை, வில்வித்தை எல்லாம் விளையாட்டோ அல்லது தொழில் வாய்ப்போன்று சொல்லலாம். அதாவது விளையாட்டு இல்லை என்று அவர் சொல்லல எங்களுக்கு. ஆனால் மேல பண்டை காலம் தொடக்கம் மனித இனத்துக்கிடையில் விளையாட்டுகள் இருந்தன என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தா பரவாயில்ல, அவர் ஒன்றுமே சொல்லி. சரிதானே? பின்னுக்கு 4 விஷயத்தை சொல்லி இதுகளை நாங்கள் விளையாட்டு என்று எடுக்கிறதா அல்லது வேலை என்று எடுக்கிறதா என்பதில் ஒரு குழப்பம் இருக்குது என்றார். அதையும் அவர் விளையாட்டு என்று சொல்லல. சொல்லி இருந்தா கூட நாங்கள் சான்று என்று எடுக்கலாம். விளங்குதா உங்களுக்கு இந்த கேள்வி? மேலோட்டமா பாக்குற போது ஏதோ கணக்க சொல்ல போலதான் ஒன்றுமே சொல்லி. மிக பண்டைய காலம் தொட்டு மனித இனத்துக்கிடையில் விளையாட்டுகள் இருந்தன என்பதற்கு பல சான்றுகளை உரையாசிரியர் முன்வைக்கிறார். நிச்சயமாக இல்லையா? சமுதாயத்தின் பாதுகாப்பு, அரசாட்சியின் விரிவாக்கம் ஆகியவற்றுக்கு போர் வலிமை தேவையாயிருந்தமையால் சில விளையாட்டுகள் வேலை வாய்ப்புக்கான தகமைகளாக மாற்றம் பெற்றன. இதை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறார், இந்த வில்வித்தையில சிறந்து விளங்கியவன் பிறகு படையில சேர்ந்தான். அப்ப அவர் அது விளையாட்டோ தொழிலோ ஒன்று சொல்லலாம கிடக்குது என்று சொன்னாலும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், போர் வலிமை தேவையா இருந்ததால அது ஒரு வேலை வாய்ப்பா விளையாட்டு அண்ணங்களுக்கு எடுக்கலாம் கிடக்குதுண்டா, இது வெறும் விளையாட்டு எடுக்கிறதா அல்லது தொழில் எடுக்கிறதா என்ற குழப்பம் இருக்குது என்றால், அப்ப விளையாட்டுகள் வேலை வாய்ப்புக்கான தகமைகளாக மாற்றம் பெற்றது என்கிற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். பாருங்க, ஏண்டா வில்லினால் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்ட வல்லவன் வேட்டையமாறுதான் சில வேளையில் அரச படையில் சேர்ந்தான். அப்ப அது ஒரு வேலை வாய்ப்புக்கான தகமையாக மாறி இருக்குது என்றால் இதுக்கு நாங்கள் ஆம் என்று எடுத்துக்கொள்ளலாம். என்ன? ஆம், ஆம் என்று எடுக்கலாம். ஏனென்றால் இதுக்கு நாங்கள் இல்லை என்று எடுத்தோம் என்றால் அங்க மேல சொல்லப்பட்டிருக்கல அவன்ற படையில சேர்ந்தான் என்று சொல்லி விளங்கிடுமா?
ஆமண்டு மடக்கில தானே சார் நிச்சயிக்க முடியாது தானே சார். இல்ல மேலே ஒன்று சொல்லி இருக்கு பாருங்க. அரசியல் நிறுவனங்கள் சம்பந்தமாக ஏற்பட்ட சமுதாயத்தின் பாதுகாப்பு விரிவாக்கம் ஆகியவற்றுக்காக போர் வலிமை தேவையாயிருந்தமையால் வில் வித்தை, வாழ்வித்தை, யானை ஓட்டம், குதிரை சவாரி போன்றவற்றை விளையாட்டு தன்மை அல்லது வேலை வாய்ப்பு தன்மை என பிரித்து கூற முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது கூடாதுங்கிறது சொல்லி இருக்கிறார். இதை வெறும் விளையாட்டு என்று சொல்றதா அல்லது வேலை என்று சொல்றதான்றதுல ஒரு குழப்பம் இருக்குது. நீங்கள் விளையாட்டாயும் பார்க்கலாம், வேலையாயும் பார்க்கலாம் என்று குழப்பறதை விட உங்களுக்கு வேலை கிடைச்சதுங்கிறத ஏற்றுக்கொள்கிறேன். விளையாட்டுகள் வேலை வாய்ப்புக்கான தகமையாக மாற்றம் பெற்றது, அதாவது இது தெரிஞ்சவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சதுங்கிறத அவர் ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப நாங்களுக்கு ஆம்ன்றதுதான் இருக்கிறதுக்குள்ள பொருத்தமான விடை. ஒரு விடையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்ற கேள்வி வருகிறதுன்றது கிட்டத்தட்ட அது ஒரு உங்களுக்கு கஷ்டகாலம். ஆம் இல்லை என்று வருகிறது கூட குழப்பம் கொடுக்காது. இது ஆம்ன்றதும் சரி போல இருக்கும், இல்லைன்றதும் சரி போல இருக்கும். சில வேளை இந்த ஏ என்பது போட்டு குழப்பம் தருகிறது. ஏ என்றங்க இருந்துட்டா சரியான கவனமா இருக்கணும். தீர்மானிப்பதே என்று வந்துடுதுண்டா அது மட்டும்தான் விளையாட்டின் நோக்கம். தீர்மானிப்பதே விளையாட்டின் நோக்கம் என்றால் அது மட்டும்தான் நோக்கம் என்றால் நாங்கள் அடிச்சு இல்லை என்று சொல்லுவோம். சரிதானே? ஒரு கேள்வி ஒன்று அப்படி இருந்தது. அப்போ ஒரு 11 கேள்வி செய்யறதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் எடுத்திருக்கு. இப்படி எல்லாம் நீங்க கதைச்சு செய்ய மாட்டீங்க தானே, நீங்கள் தனியத்தான் வேகமா செய்வீங்க. ஏனைய கேள்வி நாங்கள் 12 இருந்து மிகுதி பகுதி ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டு என்ன இல்ல இந்த பகுதி பார்க்கல நினைக்கிறேன். கடைசி பகுதி தான் சார் பார்த்தேன். 21 இருந்துதான் சார் பார்த்தேன். 21 இருந்து 25 மட்டும் தான் போன கிளாஸ் பார்த்தேன். மொழி சம்பந்தமாக ஒரு கேள்வி வந்த உடனே நான் அந்த பகுதியை தமிழ் மொழியில் அந்த சகல பெயர் சொற்களும் என்று சொல்லி பார்த்ததுல தான் இதை கண்ட உடனே நாங்கள் பார்த்துட்டோம் என்பது போல ஒரு தோற்றம் வந்தது. சரி, இந்த 12ஆம் கேள்வியில இருந்து நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கு. 12, 13, 14, 15, 20 வரைக்கும் பார்க்கணும் சார். சொல்லிருந்தா 12 இருந்து 20 மட்டும் பார்க்க வேணும். 20 வரையான கேள்வி பார்க்க வேணும். சரி, நாங்கள் இன்னொரு செயலவரில் அந்த பகுதியை பார்ப்போம். அதுக்கு பிறகு 21 இருந்து 30 வரையான கேள்வியை பார்த்து முடிச்சிட்டோம். சரிதானே? தயவு செய்து பார்த்து கொண்டு வாங்க. நான் படிப்பிக்கிற நேரத்துல அல்ல நாங்கள் கலந்துரையாடுகிற நேரத்துல மிக அதிகமான நேரம் எடுக்குது. அது எல்லாருக்கும் விளங்க வேணுங்கிறதுக்காக நாங்கள் இப்படியே இவ்வளவு சுலபமா தொடர்ந்து போய்கொண்டிருக்க மாட்டோம். அடுத்த செயலமர்வு நேரத்தில் நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு புது பேப்பர் ஒன்று போட்டு விடுகிறேன். நான் சொன்னது போலான கட்டுரைகளையும் கொஞ்சம் உங்களோட சொந்த முயற்சியால் தேடுங்க. நான் பிறகு அதை உங்களை செம்மைப்படுத்தி தருகிறேன். இப்படி செம்மைப்படுத்தினால் கட்டுரை வரும் என்று சொல்லி இப்போ இருந்தே நீங்கள் ஒரு பல 10 கட்டுரைகளை எழுத வேணும். சரிதானே? அப்படி எழுதுனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது உங்களுக்கு பயன்படும். பொது அறிவுக்கும் பயன்படும், கட்டுரை எழுதுறதுக்கும் இந்த 2வது விடை ஆய்வுன்னு சொல்லப்படுற கிரகித்தல் வினாத்தாளையும் அது பயன்படும். இப்படி ஒரு புள்ளியாகத்தான் நாங்கள் சேகரித்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியை பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். அடுத்த செயலமர்வில் மிகுதி கேள்வியை பார்த்துக்கொள்வோம். ஒரு புதிய வினாத்தாளும் உங்களுக்கு பயிற்சி வினாத்தாள் போடுவோம். அதையும் செய்து கொள்ளுங்க. நேரம் செட் பண்ணி செய்யுங்க. இது மிக முக்கியமானது. சரி, இந்த அளவில் இன்றைய செயலமர்வை நிறைவு செய்து கொள்வோம். திரும்ப சந்திப்போம். நல்ல பொழுதுகள் அமையவும் என்ற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட்.